ஆம், வணக்கம் எல்லாருக்கும். ஆம், மீண்டும் நாங்கள் இந்த 2026 ஆண்டுக்குரிய எங்களுடைய ஐயமட்டன் குழுமத்துக்கான மீளாய்வு கூட்டம் 155 156. ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களுக்கு கிட்ட எங்களுக்கு மிகவும் துயரமான சம்பவங்களும் நடந்தது. எங்களுடைய பாடசாலைகளிலும் சில மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்களுடைய பாதிப்புகள் இருந்தது எங்களுக்கு. அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களுடைய நினைவாகவும் நாங்கள் இதை ஆரம்பிக்க முதல் ஒரு நிமிடம் மௌனம் செய்துட்டு தொடங்குவோம். அந்த அந்த புயல்ல பாதிக்கப்பட்ட அனைவருக்குமாக. நன்றி. அம், எங்களுடைய இந்த ஐஎம்எட்டினுடைய இந்த கடந்த 2 மாதங்களும் மிகவும் அம், கடுமையாக நாங்கள் எங்களால் இயன்ற அளவு மாணவர்களுடைய எதிர் அவருடைய எதிர்காலத்துக்கான அந்த ஓலெவல் பரீட்சையை நாங்கள் இந்த இந்த மாதங்களில் செய்ததால எங்களால் மாணவர்கள் இணைக்கக்கூடிய இருந்தது. அந்த விடயத்தில் முதல்ல நான் இதில் ரூபனுக்கு நன்றி கூற வேண்டும். ரூபனுடைய செயல்பாடு மிக என்னென்னு சொல்லலாம், நாங்கள் இந்த ஓலெவலுக்குரிய பரீட்சைக்குரிய தயார்படுத்தலுக்கான சகல விதமான பேப்பர் போடுறதுலேருந்து எக்ஸாமை கோஆர்டினேட் பண்ணலேருந்து ரூபனுடைய செயல்பாடு அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். அந்த செயல்பாடின் மூலமாக எங்களுடைய மாணவருடைய கல்வியில் ஓலெவலுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அளவு எங்களால் திருப்தியான அளவு செய்திருக்கிறோம். இதை விட பல மாணவர்களும் எங்களிடம் பயன் பெற்றிருந்தார்கள். அந்த பயனில் நாங்கள் அதில் சசி சாருக்கும் சுவானந்த் சாருக்கும் நாங்கள் இந்த இடத்துல மிகவும் நன்றியுடையவராக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நேரங்களுக்கு மேலால் எங்களுடைய மாணவர்களுக்காக மிக குயிஸ் டெஸ்ட் வச்சார்கள். விஞ்ஞானம், கணிதம், அதை விட பரீட்சை கொஷின் பேப்பர்களையும் போட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய எக்ஸாமுக்கு பிறகு அந்த ஜூம் ஊடாக, யூடியூப்பினூடாக தங்களுக்கு எல்லாம் எல்லாருடைய ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தார்கள். அப்போ இந்த விடத்தில் நாங்கள் அவர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொண்டு, இந்த பரீட்சையில் பங்கு பெற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும், முக்கியமாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் நன்றி. ஏனென்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் எங்களால் இதில் சாதிக்க முடியாது. அந்த விடயத்தில் நாங்கள் ஓலெவலும் எங்களால் திருப்தியான அளவுக்கு இந்த இவ்வளவு காலம், எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் மூடுறது திறக்கிறது அப்படி இருந்தும் வினைத்திறனாக செய்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதற்கு மேலால் நாங்கள் இப்போ பாடசாலை தொடங்குறதோட நாங்கள் சில புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஐஎம்எட்டினுடைய முக்கியமான 2 செயல்பாடுகள். ஒன்று, எங்களுடைய அனுபவத்தால் கல்வி என்கின்ற சவால்களில், கல்விக்கான சவால்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஐடென்டி பண்ணி அதுக்குரிய சில முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அந்த முயற்சியில் தான் QTM, குயிக் டெஸ்ட் மேக்கர் ஒன்று எங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டர் ரவிசங்கர் அவர்கள் அதை தயாரித்திருந்தார். அவர் சாஃப்ட்வேர் ரைட்டர். அப்போ அந்த சாஃப்ட்வேர் எழுதி நாங்கள் அந்த QTM ஊடாக சில பேர் பரீட்சார்த்த வினாத்தாள்களையும் பதிவு செய்திருந்த நாங்கள். அது தொடர்ச்சியாக இம்ப்ரூவ்மெண்ட்டில் போய்கொண்டிருக்குது. எங்களுடைய நோக்கம் அந்த QTM இப்போ பல பாடசாலைகளுக்கு கொமனாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதன் வினைத்திறனாக மாற்ற யோசிச்சிருக்கிறோம். அதை பற்றி ரவிசங்கர் உங்களோட கதைச்சு கொள்வார். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய செயல்பாடுகளை செய்திருந்தாலும் பாடசாலை மாணவர்களுக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை கொடுக்குறோம், உணவை கொடுக்குறோம். ஆனால் மாணவர்களுடைய வாசிப்பு திறன் இல்லை என்று சொன்னார், ஒரு வாசிப்பின் மூலமாக கிரகித்தல் இல்லை என்று சொன்னார், இந்த மாணவர்கள் தங்களுடைய பரீட்சையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தங்களுடைய கேள்விகளை விளக்கமாக தெளிவாக வாசித்து அதற்குரிய அந்த விடைகளை வினைத்திறனாக கொடுக்க மாட்டார்கள். அது எங்களுடைய இந்த ஃபெயிலியர்ல முக்கியமான பங்கு செலுத்துது. அதுக்கு உதாரணம் இருக்கு. என்னடா இப்போ ஸ்மார்ட் போன்களில் எல்லாரும் மேல் புல்லு மேய்கிற மாதிரி ஒவ்வொருவரோட ஸ்கேன் பண்ணி தட்டி பார்க்கறது.
அதே செயல்பாடு தான் எக்ஸாம் பேப்பர்லையும் செய்யணும். தட்டி தட்டி பார்க்கறது, இது சுகமாக அதை செய்கிறது, தெளிவாக ஆழமாக வாசிப்பதில்லை. ஆகவே இந்த வாசிப்பு திறனை கூட்டுவது எங்களுடைய 2026ஆம் ஆண்டுக்கான அடுத்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் எடுக்கிறோம். ரெண்டு ஐஎம்எட்டினுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் பார்த்தீங்கன்னா நாடளாவிய ரீதியில இருக்கின்ற சவால்களுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் மாதிரி சொல்யூஷனை தான் கொடுக்கலாம். நாங்கள் முழு பிரச்சனையும் நாங்கள் எடுக்க இயலாது. இப்போ மாணவர்களுக்கு பசி என்று வரைக்க எங்களுடன் இணைந்து வேலை செய்கிற பாடசாலைகளுக்கு அந்த ஒரு சஸ்டைனபிள் மாடலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள்கிட்ட சாப்பிட்றதுன்றதுக்கு விட இப்படி ஒரு மாடலை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாடலை எந்த ஒரு பாடசாலையும் சுயமாக நடத்தலாம் என்பதற்கு எங்கள்கிட்ட பல உதாரணங்களும் இருக்கின்றன. அந்த ஒரு எண்ணக்கருவை தான் நாங்கள் ஐஎம்முடன் செய்யலாம். நாங்கள் ஒரு அரசாங்கம் அல்ல. ஆகவே எங்களால் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் எடுத்தால் அந்த திட்டம் மூடாக மிகவும் உச்சமான வினைத்திறனான சஸ்டைனபிள் மாடலை நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்களுக்கு வழங்குவது. அந்த விதத்தில் ஒரு ரூட் கோஸ் ஆஃப் த ப்ராப்ளம், அதாவது அடிப்படையான பிரச்சனை, தற்போதைய மாணவர்கள் வாசிப்பது மிகவும் குறைவு அல்லது இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இதில் நான் குறை சொல்ல முடியாது. பலதரப்பட்ட அதிகாரிகளுடன் கதைத்ததில் ஆசிரியர்களும் வாசிப்பது குறைவு. உங்கள் அதிபர் மேலே தெரியும், பல ஆசிரியர்கள் தாங்களும் வாசிப்பதில்லை. அவர்கள் வாசிச்சாத்தான் அவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த கதையை சொல்லலாம். இன்றைக்கு என்ன நடந்தது அல்லது ஒரு புத்தகத்தை வாசிச்சா ஆசிரியர்களும் ஊக்குவிப்பிடும். நாங்கள் இந்த புத்தகம் வாசி, நாங்கள் பிள்ளைகள் அந்த புத்தகம் வாசி நீங்கள் கேட்கலாம். ஆகவே இது ஒரு பல லெவல்ல இந்த பிரச்சனை இருக்குது. படிப்பிப்பவர்களிடமும் இந்த பிரச்சனை இருக்கிறது, கல்வி கற்கின்ற மாணவரிடம் இந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே ஐஎம்முட்டின் நாங்கள் குறைகளை ஒருபோதும் ஒரு இதாக எடுப்பதில்லை. ஆனால் என்ன செய்யலாம் இதுக்கு என்கின்ற அந்த லுக்கிங் ஃபார்வர்ட் என்ற முறையில் நாங்கள் எடுத்தது வாசிப்பு ஒரு சேலஞ்சாக எடுத்து மாணவர்களுக்கு இடையிலான ஒரு வாசிப்பு போட்டியை உருவாக்குதல். அது மாணவர்கள் ஒரு இன்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் ஸ்கூல்ஸ் பாடசாலைக்கு இடையான போட்டியை உருவாக்குதல். இதுல எங்களுடைய நோக்கம் ஒரு ஆசிரியர் தமிழ் தின போட்டி அல்லது ஆங்கில தின போட்டி என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு நேரத்துக்காக ஒரு தனிப்பட்ட போட்டிக்காக மாணவத்தை ஏற்படுத்துவதில்லை. ரெகுலராக 6ஆம் வகுப்புக்கு வார மாணவர்கள் சகலரும் இந்த வாசிப்பை பங்கு பெற்ற வேண்டும். அதே மாதிரி 3ஆம் வகுப்புல வார மாணவர்கள் அதை செய்யணும். 3, 6 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ 3லேருந்து 5, 6லேருந்து 8, 9லேருந்து 11 3 குரூப்பாக செய்து பள்ளிக்கூடங்கள்ல நீங்கள் பாடசாலையில் எங்கள் ஐயமுட்டின் அட்சய பாத்திரம் வைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பாஸ்கெட்ஸை வைப்போம். 5 டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸை வச்சு கொமனான புத்தகங்களை ஒரு பாஸ்கெட்லையும் மற்ற ஒவ்வொரு டிசிப்ளினையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். வரலாறாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், சோசியோலஜியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதென்றாலும் ஈவன் சயின்ஸ் புக்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு வாசிப்பு செயல்பாடை செய்ய வேண்டும். இதில் ஐஎம்முட்டினுடைய பங்கு என்னவா இருக்கும் என்று சொன்னால், இந்த வாசிப்பு தொடர்ச்சியாக செய்யக்க நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கான ஒரு லாக் புக்கை தயார்படுத்துங்க. அவர்களுக்கு ஒரு போர்ட்போலியோ மாதிரி, அதில் அவர்கள் எடுத்த புத்தகத்தை பற்றிய டீட்டெயில், வீடுகளில் வாசிக்கின்ற டைம் பெற்றோர் சைன் பண்ணணும். ஆனால் பாடசாலையில் அந்த புத்தகம் நான் வாசித்தேன் கொண்டு தரும்போது உங்கள்கிட்ட ஜெம் ப்ரோக்ராம் இருக்குது. ஏற்கனவே பாடசாலைக்கு அரசாங்கம் புத்தகம் வேண்டுவதற்கான காசு தருகிறார்கள். எங்களுடைய நோக்கம் மானிட்டரிங். ஐஎம்எட்டினுடைய ஒவ்வொரு சக்சஸும் மானிட்டரிங்லாம் தங்கி இருக்கின்றது. அந்த விதத்தில் நீங்கள் மானிட்டரிங் என்று வரைக்க ஒரு மாணவன் தான் வாசித்த புத்தகத்தை தனக்கு தெரிந்த விதத்தில் ஒரு பிரசன்டேஷன், ஓரல் பிரசன்டேஷன் கட்டாயம் செய்யணும். உங்களோட வகுப்பிலேயே அந்த ஓரல் பிரசன்டேஷன் ஒரு மாணவன் செய்யலாம், வாசித்த மாணவன் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு நீங்கள் ஒரு டைம் கொடுக்கணும். தான் இந்த புத்தகத்தை வாய்ச்சால என்னத்தை தான் எடுத்த தன்னை மனதில் தனக்கு பதிந்த கருத்துக்களை ஒரு பேப்பர்ல எழுதுறது. கட்டாயம் பேப்பர்ல கையால எழுதணும். அந்த எழுதுறது என்பதும் ஓரல் பிரசன்டேஷன் என்பதும் ஒரு மாணவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி கூட்டு மட்டுமல்ல, இது அவருக்கு ஒரு ப்ராக்டிஸா வரும். எக்ஸாமில் மிகவும் சிறப்பாக தன்னுடைய ஆன்சர்ஸை செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு பெரிய ஒரு வேலைப்பழுவை நாங்கள் எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் இவ்வளவு தான் எதிர்பார்க்கிறோம்.
உங்களோட பாடசாலை வகுப்பறைகள்லையோ அல்ல லைப்ரரியில பாஸ்கெட்ஸ் இருக்கலாம். அந்த பாஸ்கெட்ஸ்ல டிஃப்ரெண்ட் புத்தகங்களை வையுங்க. கொமன் பாஸ்கெட்லையும் முக்கியமான சில டிசிப்ளின்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நாங்கள் வர மாட்டோம். நீங்களே அந்த பொறிமுறைகளை செய்யலாம். தமிழ் ஆசிரியர் இருக்கிறார்கள், ஆங்கில ஆசிரியர் இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த ஆசிரியர்களும் விட லைப்ரரி என்ற சப்ஜெக்ட் இருக்கின்றது. இந்த மூன்றையும் பயன்படுத்தி மாணவர்களுடைய வாசிப்பு திறனை கூட்டி ஊக்குவித்து அவருடைய பிரசன்டேஷன், ஓரல் பிரசன்டேஷனை, ரிட்டன் பிரசன்டேஷனை நீங்க அவருடைய போர்ட்போலியோல போட்டுக்கொண்டு வாங்க. இந்த மாணவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டத்தை கொடுத்து நீங்கள் மானிட்டரா எடுக்கின்ற போது, பாடசாலை மாணவ தலைவர்களை உருவாக்குகின்ற போது அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதன் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கலாம். இது ஒரு சிம்பிள் வெர்ஷன் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். இதனுடைய ஒவ்வொரு தரம் நீங்கள் உங்களோட யூனிக் ஸ்டைல இதை செய்யலாம். ஏற்கனவே செய்து கொண்டு இருப்பீர்கள் நம்புறேன். அதை இன்னும் ஒரு மெருகூட்டுற மாதிரி செய்யுங்க. இப்ப இதுதான் நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலா தாரம். ஆனா ஐஎம்முட்டனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு டேர்மிலையும் ஒவ்வொரு வகுப்புல இருந்து 3 மாணவர்களை தெரிவு செய்து எங்களுக்கு நீங்க தரணும். நாங்கள் அவர்களுக்கு எங்களால் ஒரு சர்டிபிகேட்டை தருவோம். நாங்கள் இந்த மாணவர்கள் இந்த கல்வியை, இந்த வாசிப்பு திறனில் பங்கு பெற்றி சிறப்பாக செய்தார்கள் என்பதுதான். அதுக்காக நாங்கள் ஐஸ்லபியில செய்கிற ஒரு மாணவனையும் அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு பாடசாலையில இப்ப ஏறாவூர்ல இருக்கிற பாடசாலையில் செய்த மாணவனையும் கொம்பையா பண்ண மாட்டோம். உங்களுடைய பாடசாலையில உங்களுடைய 4ஆம் வகுப்புல 3 மாணவர்கள் எங்களுக்கு தருவீங்கள். இவர்களுக்கு ஐஎம்முட்டன் சர்டிபிகேட் வழங்கப்படும். அது அந்த வகுப்பறைகளுடைய சிறப்பான செயல்பாடுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோமே ஒழிய நாடளாவிய எல்லாரையும் நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்த லெவல்ல தான் இந்த மாணவன் இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கல. சின்னனோ பெருசோ வாசிப்பதை ஊக்குவித்தல் எங்களுடைய முதலாவது ஸ்டேஜ் 1. அதை நாங்கள் வெற்றிகரமாக இந்த வருஷம் செய்வோமா இருந்தால் அடுத்த வருஷம் நாங்கள் அதுல இருந்து கொஞ்சம் மேலே போவோம். இப்ப நாங்கள் ஒரு குழந்தை பிள்ளையை நடக்க வைக்கிற வேலை தான் செய்கிறோம். ஆகவே தயவு செய்து எந்த ஒரு மாணவனுக்கும் இது ஒரு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடாது. ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்ற சேவையா இருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பான வெளிப்பாடுகள் உங்களுடைய பொறிமுறை ஊடாக நீங்க செய்யும். இது வாசிப்பு போட்டி பற்றிய ஒரு சின்ன ஒரு விளக்கம். இதை பற்றின தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோட கதைச்சு கொண்டிருப்போம். நீங்களும் எங்களுக்கு உங்களுடைய திறமையான செயல்பாடுகளை வளமையாக நாங்கள் எங்களுடைய உணவு செயல்பாடுகளை பரிமாறுவது போன்று சகல பாடசாலைகளும் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றின ஒரு விளக்கங்களையும் ஒவ்வொரு மீட்டிங்களையும் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இப்படி செய்தாங்க சார், இப்படி செய்தாங்கள், இதால எங்களுக்கு இந்த மாணவர்கள் கூட உள்வாங்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்திகளையும் எவ்வாறு நீங்கள் இதை வினைத்திறனாக செய்து என்பதை மற்ற பாடல்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்றதன் மூலம் எங்களுடைய ஐஎம்முட்டன் குழுமத்தில் உள்ள சகல பாடசாலை மாணவர்களும் 5 வருஷம் முடியேக்க மிகவும் சிறந்த வாசிப்பு, மிகவும் சிறந்த ஒரு பேச்சாளர்கள் அல்லது ஒரு ஸ்டேஜில் ஏறி காய்க்கக்கூடிய நாளைய தலைவர்களாக அல்லது லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடு இருக்கிற மாணவர்களாக வர வேண்டும் என்பது எங்களுடைய இது நாங்களுடைய வாசிப்பை பற்றினது. அடுத்தது எங்களுடைய உணவு செயல்பாடுகள். உணவு செயல்பாடு இன்றைக்கும் நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணித்து மிகவும் வினைத்திறனாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சில இடைஞ்சல்கள், தடைகளை ரூபன் சில பாடசாலையோட இணைந்து சில விஷயங்களை செய்திருந்த நாங்கள் கிச்சன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதில் எங்களுக்கு அனுசரணை சார்ந்த சிவநல்லத்துக்கும் இதில் நன்றி கூற வேண்டும். இதனூடாக எங்களுடைய தொடர்ச்சியான வருகின்ற அடுத்த 2 கிழமைக்கு முறை ஒரு ரூட்டின் ஃபார்மில் எங்களுடைய உணவு செயல்பாடு நாங்கள் வினைத்திறனாக செய்ய வேண்டும். தற்போது நாங்கள் அந்த வினைத்திறனை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. தனியே ரூபன் உங்களோட அந்த உணவு செயல்பாடும் அதனுடைய எங்களுடைய நிதி விவரங்களை பற்றி கதைப்பார். அடுத்ததாக ரவிசங்கர் எங்களுடைய அந்த QTM பற்றி கதைப்பார். இதுக்கு மேலால நீங்கள் எங்களுடைய இந்த பரீட்சைக்கு போகின்ற மாணவர்களுக்கு ஐஎம்முட்டன் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களும் அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி நான் இந்த இடத்துல அடுத்ததாக ரூபன் நீங்க கேட்கிறீங்களோ ரவி நீங்கள் ஓகே? ஓகே. அப்ப ரவி நீங்க ரவிசங்கர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எங்க டெக்னிக்கல் டைரக்டர். அது மட்டும் இல்ல ரவிசங்கர் உங்களுக்கு தெரியும் தானே, அவர் ரொமோட்டோ யூனிவர்சிட்டியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்தவர். அவர் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் எழுதுறதுல மிகவும் திறமையானவர். ஆகவே எங்களுடைய தேவைகளை அவர்தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். திறன் வகுப்பறைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல
எங்களுடைய நாங்கள் இந்த ஜூம் கிளாஸில் செய்கின்ற போது வேறு பிரச்சனைகள் அது சம்பந்தமான விஷயங்களில் டாக்டர் ஆதவனும் ரவிசங்கரும் உங்களுக்கு பல உதவிகள் செய்கிறார்கள். இந்த இடத்துல இப்போ குயிக் டெஸ்ட் மேக்கரை பற்றி ரவிசங்கர் உங்களோட பயிர்வார். இன்றைக்கு ஒரு சிறிய விளக்கம், பிறகு தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே ரவிசங்கர். எனக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் சவுண்ட் வந்து. அப்போ இந்த செஷன்ல வந்து எப்படி அந்த QTM வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் தான். எல்லாரும் வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான யூசர் நேமை வந்து செல்ஃபாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டீச்சராக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இந்த QTM மெயின் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு எக்ஸாம் பேப்பரை வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்டும் வந்து தானாக வந்து அவங்களே அந்த கியூஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்து குயிக்காக வந்து அதுக்குரிய ஆன்சரும் அதுக்குரிய சரியான ஆன்சரும் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் ஸ்டூடெண்ட் பார்க்குறதோட டீச்சர்ஸ் வந்து எத்தனை பேர் சரியாக செஞ்சுருக்காங்க, எத்தனை பேர் வந்து அதை கிளியர் செஞ்சுருக்காங்க, மற்றது அந்த ஒரு எக்ஸாம் பேப்பருக்குரிய ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு அனலைஸ் மாதிரி செஞ்சு கொள்றது தான் இதில் மெயின் நோக்கம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்படி யூஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆன பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று வேணும்னு சொன்னால் இதில் இம்போர்ட் பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது. ஆப்ஷன் எடுத்துட்டு அதில் இப்போ கிரேட் 11 சயின்ஸ் பேப்பர் ஒன்று நீங்கள் செஞ்சு காட்டணும்னு சொன்னால் கிரேட் 11 சப்ஜெக்ட் சயின்ஸ், அதுக்கு பிறகு டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. டெக்கில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸாம் பேப்பர் நேமையும் வந்து டெக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இப்போ நான் டைப் பண்ணேன் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் 2018. இப்படி நான் ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு ரிமைண்டருக்கு அப்போ நான் என்ன பேப்பர் செய்யணும்னா அதுக்கு ஒரு ரிமைண்டருக்காக அந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னு டைப் பண்ணிட்டு இப்போ எனக்கு பிடிஎஃப்ல அந்த எக்ஸாம் பேப்பர் ஆல்ரெடி இருந்தால் அந்த பேப்பரையும் நான் அதை இன்புட் பண்ணி ரிவ்யூ பண்ணேன்னா எனக்கு நார்மலாக இந்த பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃபாக இருந்த ஒரு பிடிஎஃப் எனக்கு இதில் உள்ள எல்லா டெக்ஸ்டையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக எந்த சிஸ்டத்துக்கு வந்து இன்புட் ஆக போகுது. இப்போ வந்து அந்த பேப்பர் வந்து அனலைஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டேக் வந்து வேறு மல்டிபிள் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேக்கோட மீனிங் வந்து நான் எந்த பேப்பர் நான் வந்து இன்புட் பண்ணுறேனோ அந்த பேப்பரை ரிமைண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த டேக் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த பேப்பர் வந்து எல்லாமே பிடிஎஃப்ல உள்ள எல்லா கேள்விகளும் வந்து ஒவ்வொரு கேள்விகளும் வந்து தனித்தனி கேள்விகளாக ஜென்ரேட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் வரும். அதில் வந்து நமக்கு தேவையான ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு நான் டீச்சர் தானே, அப்போ நமக்கு ஆன்சர்லாம் தெரியும். நமக்கு அப்போ சரியான ஆன்சரையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஏல வந்து அந்த ஆன்சருக்குரிய டீட்டெயிலையும் அந்த கேள்விக்குரிய டீட்டெயிலையும் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய வகையில் இந்த சிஸ்டம் இருக்குது. ஓகே, இப்படி நாங்கள் எல்லாம் கேள்வி செஞ்ச பிறகு கேள்வி எல்லாம் கிரியேட் பண்ண பிறகு டீச்சர்ஸ்மார்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு குரூப் வைஸா இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்ள வேண்டும். அப்போ வந்து இப்போ நமக்கு பேப்பர் வந்து நாங்கள் சிஸ்டத்தில் இன்புட் பண்ணிட்டோம். திருப்பி வந்து அந்த பேப்பரை அந்த கேள்விகளை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான குரூப், அப்போ அதாவது உங்களோட கிளாஸ் ரூம்களுக்கு இப்போ உங்களோட கிளாஸ் ரூமில் உள்ள ஸ்டூடெண்ட்மார்களுக்கு இந்த பேப்பரை வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் மைண்ட் டேப்ஸ்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து முதல்ல அந்த பிடிஎஃபா உள்ள இப்படி இருந்த பிடிஎஃப் வந்து இதில் உள்ள எல்லா கேள்வியும் டெக்ஸ்டா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல்லாமே வருது. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்களை நீங்கள் செஞ்சுட்டு இதில் நீங்கள் ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு
நீங்க சால்வ் ஏ ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து எப்படின்னா எக்ஸ்பிளேஷனோட இந்த ஆன்சர் ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சரும் செலக்ட் ஆக போகுது. அதுக்கு பிறகு அந்த கேள்விகளை வந்து சர்வ் பண்ணீங்கன்னா அந்த கேள்வி எல்லாமே இப்போ முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வின்னு எல்லாமே சர்வ் ஆக போகுது. இந்த மாதிரி கேள்விகளை சர்வ் பண்ண பிறகு ஓகே நான் சொன்னேன்னா அப்ப வந்து இப்போ நாங்க குரூப் கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களோட ஸ்கூல்ல சம்மந்தப்பட்டதுல கிரேட் 11 சயின்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்து காலேஜ் சொன்னா இந்து காலேஜ் கிரேட் 11 சயின்ஸ்னு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த குரூப் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த குரூப் நேமும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ண வேண்டி வரும். இதுல வந்து ரவி இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆகலாம். குரூப் ஆகி ஒரு குரூப்பை நீங்கள் வேலை செய்தீங்கன்னா நீங்க குரூப்பே உங்களுக்குள்ள எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அந்த கேள்விகளை செய்யலாம். அப்ப நீங்க உண்மையில முதல்ல அந்த குரூப் ஆகிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேப்பரை ஐடென்டி பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கும் பாஸ் பேப்பர்ஸ்கள், உங்கள்கிட்ட இருக்கும் சில வலயத்தின் பேப்பர்கள், உங்கள்கிட்ட இருக்கும் மற்ற வலயங்கள பேப்பர்கள். அப்ப அதுகளை நீங்கள் ஐடென்டி பண்ணி நீங்கள் ஒரு குரூப் கொஞ்சம் டீச்சர்ஸ் சேர்ந்து செலக்ட் பண்ணி போட்டு இதுல ஒரு டேக் பண்ணிக்க நீங்கள் அதை லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த அவ்வளவு குரூப்புக்கும் இந்த கொஸ்டின்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க புது புது பேப்பரை உருவாக்கணும்னா நீங்களே செய்யலாம். சரியா ரவி நான் சொல்றேன்? இப்ப நீங்க கொஞ்சம் பேர் குரூப் ஆகலாம். இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வேலையத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அந்தந்த கொஞ்சம் சயின்ஸ் டீச்சர்ஸோ மேத்ஸ் டீச்சர்ஸ் சேரலாம். இல்லை ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு 2 டீச்சரும் சேர்ந்து செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கிடைக்கும். மற்ற டீச்சர்ஸ் டைம் கேட்டு அவைல் டைம் பேப்பர் எடுத்து எல்லாரும் லோட் பண்ணீங்கன்னா ஒரு கணக்க பேப்பர் உள்ளுக்கு போய்க்கு அதுல ரெண்டமைஸ் பண்ணி வரைக்கும் இன்னும் ஒரு பெட்டர் கொஸ்டின் பேப்பர்ஸா வரும். அதுக்கு தான் அப்படி நீங்க குரூப் எல்லாம் கிரியேட் பண்ண பிறகு இதுல குயிஸ்னு போயிட்டு குயிஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க சப்ஜெக்ட் நீங்க எந்த கிரேடுக்கு வைக்க போறீங்க அப்படின்னு, அதாவது கிரேட் 11 அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ண. ஷேரிங் போயிட்டு ரவி, இந்த ஷேரிங் ஒரு கண்டுட்டு நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க ரவி. அன்மியூட் பண்ணணும். அன்மியூட். ஓகே. கம்ப்யூட்டரே போன்ல வந்து கம்ப்யூட்டர் டெட் ஆயிட்டு. நீங்க இந்த மாதிரி குரூப் சேவ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையான குரூப் நேமையும் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிட்டு சயின்ஸ் 11 ரவி ஒருக்கா பார்க் பண்ணுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க ஒன்று ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், மற்றது டீச்சர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப 3வது ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க முதல் பார்த்திருப்பீங்க இருக்காது, இப்ப இருக்குது எங்கள்கிட்ட 3வது ஆப்ஷன் வந்து இந்த பேப்பரை நாங்க லோட் பண்றதுக்காக. நீங்கள் ஒரு இப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பர்களை உள்ளுக்கு லோட் பண்றதுக்காகத்தான் குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்ப குரூப்பை நீங்க உள்ளுக்கு போகலாம். எல்லாரும் ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவ்வளவு குரூப்பும் நீங்க ஒரு குறிப்பிட்ட பாஸ்வேர்ட்ல உள்ள போகலாம். கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்குது.
இப்போ இதில் வந்து குரூப் கிரியேட் பண்ணது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு குயிஸ் ஒன்று கிரியேட் பண்ணும்போது இப்போ நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம் பேப்பர் குயிஸ்ன்னு சொன்னால் ரிலேட்டிவ் டு எக்ஸாம் பேப்பர் கிரியேட் பண்ணும்போது நாங்கள் டைட்டில் ஒன்று கொடுப்போம். இப்போ வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர் நாங்கள் அங்கே செஞ்சதில் தான் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் 2018 அதில் உங்களுக்கு தேவையான நேமை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளாஸில் வந்து கிரேட் 11 அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் வந்து கிரேட் 11 சயின்ஸ். அதுக்கு பிறகு நாங்க வந்து அந்த குரூப் செலக்ட் பண்ணது அந்த குரூப் நேமை இங்கே சென்ட் பண்ணிட்டு நமக்கு எத்தனை நிமிஷத்துக்கு அந்த குயிஸ் தேவை, அதுக்கு பிறகு அந்த ஏஜ் அண்ட் டேட்ல நமக்கு தேவையான இப்போ அங்கே நாங்கள் யூஸ் பண்ண அந்த டக்குகளை யூஸ் பண்ணி இன்க்ளூட் த வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் 2018 அப்படின்னு நாங்கள் இதை இன்புட் பண்ண பிறகு ஜென்ரேட் பண்ணால் நமக்கு நாங்கள் கிரியேட் பண்ண கேள்விகளோட நமக்கு கிரியேட் பண்ண அந்த டக்குகளோட இந்த பேப்பர் குயிஸ் ஒன்று கிரியேட் ஆக போகுது. இப்போ நாங்கள் சர்வ் பண்ணோம்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ நமக்கு இப்போ இந்த சயின்ஸ் நாங்கள் முதல்ல குரூப் ஒன் கிரியேட் பண்ணோம் சயின்ஸ் 11 சொல்லிட்டு அந்த சயின்ஸ் 11 குரூப்புக்கு இந்த கியூஸை வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய வசதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து அந்த குயிஸை வந்து உங்களோட ஸ்கூலில் உங்களோட கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ண வகையில் இதில் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்டாக இருந்தால் இதில் வந்து அட்டம்னு குயிஸ்னு ஒன்று இருக்குது. அட்டம் குயிஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசுவலைஸோட ஸ்டூடெண்ட்களுக்கு கேள்விகளை செலக்ட் பண்ணி கடைசியா ஆன்சரை சப்மிட் கொடுத்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து அதுல எந்த ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சரியா செஞ்சிருக்காங்க, எந்த ஆன்சர் வந்து பிள்ளையா செஞ்சிருக்காங்கன்னு ஒரு டீச்சர்மார்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய வகையில இந்த சிஸ்டம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ நீங்க ஒரு குயிஸ் ஒன்று செஞ்ச பிறகு எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டாப்பா எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து லோவஸ்ட் எடுத்திருக்காங்க, அதோட அந்த கேள்விகள் வந்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து எத்தனை பேர் வந்து சரியா செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பிள்ளையா செஞ்சிருக்காங்கன்னு ஒரு எத்தனை பேர் வந்து செகண்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் அனலிஸ் ஒன்று இந்த குயிஸ்ல இந்த சிஸ்டத்துல செய்யக்கூடிய வகையில இருக்குது. அப்ப இதற்கு மேலதிகமாக இது வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்க இன்னொரு மீட்டிங்ல நான் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்குது இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே தேங்க்யூ ரவி. இப்ப நாங்கள் இதுல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாடசாலைகளுக்கும் இந்த QTM வந்து எவ்வாறு ஹெல்ப் பண்ணும் அவர்களுடைய நேரத்தை. இப்ப நீங்கள் ஒரு பேப்பரை செட் பண்ணணும்டா இல்லை ஒரு செக்ஷன்ல செட் பண்ணணும்டா நீங்க ஒரு குரூப்பா சேர்ந்து அதை செய்யலாம். இதுல ரெண்டு விஷயம் உண்டு. டீச்சர் வந்து எத்தனை பிள்ளைகள் செய்கிற மட்டும் இல்லை, எந்த கேள்வி கூடுதலாக பிள்ளைகள் ஃபெயில் விட்டிக்கணும்ன்றதை நீங்க பார்க்கலாம். எந்த கேள்வி அவைக்கு ஹார்டா இருந்தது, பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைகள் எத்தனை பேர் அந்த கேள்வியை பிள்ளை எடுத்திருக்கிறோம். அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு வினைத்திறனான ஒரு செயல்பாடை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் கல்வி இருந்த காலத்துல ஒர்க் ஷீட் ஜெனரேட்டர் செய்யினாங்க. அது அண்டைய காலத்தினுடைய டெக்னாலஜியில இருந்த உச்சமா இருந்தது. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் AI இருக்கிறதால நாங்கள் இப்ப AI யூஸ் பண்ணி ரவி ஷேர் நிப்பாடல மக்களை. அப்ப AI யூஸ் பண்ணி நாங்கள் இப்ப கூடுதலான குறைஞ்ச நேரத்துல இதை செய்யலாம். அப்ப இதுல 3 செய்யலாம். ஒன்று, நீங்கள் பாடசாலையில பரீட்சை வைக்கலாம், குவிஸ் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செட் பண்ணி ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டை போன பிறகு பிள்ளைகள் வந்து ஒரு குவிஸை செய்யலாம். அது முழுக்க கரெக்ட் பண்ணி பிள்ளைகள் தாங்களே அந்த குவிஸை பார்க்கலாம். இதுல அந்த பியூட்டி என்னன்னா, இப்ப முந்தி இருந்த விட இப்ப வந்து பிள்ளைகள் தாங்களே செய்து போட்டு தங்களுக்கு எத்தனை சரி என்றதும் தாங்கள் செய்த பிழைக்குரிய விளக்கத்தையும், ஏன் இது சரி ஏன் இது பிழை என்றதுக்கான விளக்கத்தையும் நேரடியா தாங்களே பார்க்கக்கூடியதான் இந்த QTM அடுத்த ஒரு பரிணாமம். ஆனா இதை நாங்கள் இன்னும்
இன்னும் உங்களுக்கு ஈஸியாகிற மாதிரி ஃப்ரெண்ட்லி வேர்ஷனை மாற்றுறதுக்கு ரவி தொடர்ந்து வேலை செய்கின்றிருக்கிறார். இன்னொரு ஸ்டேஜில் நாங்கள் ஒவ்வொரு யூனிட் பரீட்சையே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன்லையும் அதே மாதிரி சின்ன ஒரு வீடியோ ஒரு சின்ன ஒரு நாடா மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை வந்து அந்த கிளிப்பை வச்சு நீங்களே உங்களுக்குள்ள ட்ரெயின் பண்ணிக்கொள்ளலாம். நன்றி ரவி, நன்றி. அப்போ அடுத்ததாக நாங்கள் இனி ரூபன், இனி நீங்கள் உங்களுடைய இந்த கருத்தில் சொல்லுங்க. வணக்கம். சாரி, நன்றி என்ன. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு 2.5 மாதத்துக்கு பிறகு இந்த 2 மாதத்துக்கு பிறகு இந்த ஒன்று உடலில் இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பா இந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு இயற்கை அனர்த்தத்தால பெருமளவு உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் அவை இடத்துல உயிரிழப்பு ஏற்பட்ட பாடசாலைகள் இருக்குது. இல்ல நினைவுந்து கொண்டு இந்த காலப்பகுதியில் எங்களால் முடிஞ்ச சில உதவிகள் வேறு அமைப்பின் ஊடாக சில பகுதிகளில் சில நிவாரண பணிகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த பணிகளை உண்மையில இருக்கிற மதிப்புக்குரிய அதிபர் மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்தீங்கள். அதில் ஈடுபட்ட ஒவ்வொரு அதிபர்மாருக்கும் உண்மையில் ஐயமுட்டின் சார்பில் நன்றிகள். மிகவும் கடினமான காலப்பகுதியில மிகுந்த அர்ப்பணிப்போட நாங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நேரடியாக இல்லாவிட்டாலும் இன்னொரு அமைப்பின் ஊடாக பெறப்பட்ட நிதியினை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அந்த நிதியினை சரியான முறையில பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு சேர்த்த ஒவ்வொரு அதிபர்மாருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் இந்த இடத்துல நாங்கள் சில சாய்த்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம். மேற்கொண்டு இந்த ஐயமுட்டும் திட்டம் இந்த கடந்த 2-3 மாதங்கள் ஒரு தொய்வு நிலையிலும் ஒரு சீரற்ற தன்மையிலும் காணப்பட்டது. இருந்தாலும் கூட கடந்த திங்கட்கிழமையிலிருந்து எங்களது திட்டத்தை மீளவும் நாங்கள் வளம் நிலைக்கு கொண்டு வருவதற்காக 155வது வாரத்தை பிரகடப்படுத்தி நேற்றைய தினம் முடிவடைந்தது 156வது வாரமாக கருத்தில் எடுத்திருக்கின்றோம். திட்டம் இந்த பாடசாலை விடுமுறை கடந்து இனி வருகின்ற காலங்களில் இந்த அடிப்படையில் தொடர்ந்து செல்லும் என்பதையும், இந்த திட்டத்தில் ஏற்பட்ட சில கணக்கு வைப்பு முறைகள், நிதி மீளீட்டு முறைகளை சில திறங்கள் ஏற்பட்டிருந்தது. அதுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வரும் காலங்களில் உரிய முறையில் இதுக்கான செயற்பாடுகள் உரிய காலப்பகுதியில பதிவுகளும் சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2-3 வாரங்கள் இந்த பதிவுகள் நாங்கள் பெருமளவுக்கான கேள்வியோடும் கேட்கல எழுந்தமான விட்ட நாங்கள். ஆனால் எதிர்வரும் காலங்கள்ல பழையபடி எங்களோட நடைமுறைகள் யாவும் இறுக்கமாகவும் நேர்த்தியாகவும் சரியாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இப்போ நீங்கள் தரப்பட்ட மற்ற இதுல முக்கியமா என்ன ஒரு நம்பி சொல்லணும்னு சொன்னால், தம்பி ரவிசங்கருக்கு உண்மையில இந்த பிடிஎம் என்பது நானும் இதுல பார்த்திருக்கிறேன். ஒரு இந்த தற்காலத்துல நினைக்க இலங்கையில தமிழ் கல்வித்துறையில திட்டங்கள் மிக குறைவு. முதல் தடவையாக எங்களோட தமிழ் கல்வியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி. அப்ப இது மட்டும் நிறைவல்ல, இது ஒரு ஆரம்ப புள்ளி. அப்ப இதை உண்மையில மிக சிறப்பாக ஒரு தனி மனிதனாக மிகவும் வினைத்திறனாக தன்னுடைய ஆளுமையையும் தன்னுடைய திறமைகளையும் பயன்படுத்தி ரவிசங்கர் அந்த திட்டத்தை சுயமாக கிரியேட் பண்ணியிருக்கிறார். இதுக்கு உண்மையில பெருமளவு மனித வலு தேவைப்பட்டாலும் கூட தனியொரு ஆளாக நிறைய விஷயங்களை வாங்கி நாளாந்ததுக்கான கரெக்ஷன்களை செய்து இப்ப அந்த ட்ரையல் நாங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சைக்காக நாங்கள் 8 வாட்ஸ்அப் குரூப்புகள்ல மாணவர் இணைச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 8000 பேர் மாணவர் ஆசிரியராக ஒரு 8000 பேர் இருந்திருப்பீங்கள். அப்ப நிறைய பேர் அந்த திட்டத்துல பங்கு பெற்றி பயனடைஞ்சிருக்கீங்க. அதுல பரீட்சாத்தமாக இன்றைய தினமும் போய்கொண்டிருக்கிறது. நாளையோடு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அதை நிறுத்துவோம். என்னோட பரீட்சைக்கு மாணவர் செல்வதற்காக நாளையோட அவருடைய கற்றல் செயற்பாடுகளுக்கான இதெல்லாம் நாங்கள் குறைப்போம். இருந்தாலும் கூட இதனூடாக பல மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த பிடிஎம் மேலும் வினைத்திறனாக மாற்றப்படும். அதுக்கான ஏற்பாடுகளை தமிழ் சங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு இந்த இடத்துல நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு திறமையை நாங்கள் உண்மையை மதிக்க வேணும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உள்வாங்கி இந்த திட்டத்தை உள்ள கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் இன்னும் அது விரிவாகும். பாராட்டுகள் தம்பி. இவரின் மொத்தமான அடிப்படையில நான் நேரடியாக கணக்கறிக்கைக்குள்ள வாரேன். இதில் ஒவ்வொரு பாடசாலைகளா நாங்கள் இதில் மேலே விவரங்கள் கேட்க முடியாத சூழ்நிலை. மொத்தமான கணக்கறிக்கையும் ஒரு சில பாடசாலைகள் தவறுதலாக அந்த கூகுள் ஃபார்ம் போடுறதை மறந்துட்டீங்க. 2 கனகாலம் செய்யாதபடியால் இந்த கூகுள் ஃபார்ம்ன்றதை மறந்து போயிருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அதை மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம். எதிர்காலத்துல கூகுள் ஃபார்மையும் மறக்காம போடுங்க கணக்கறிக்கை போடிக்க. ஒரு பாடசாலையை நினைக்கின்றேன் முற்றாக கூகுள் ஃபார்ம் கணக்கறிக்கையும் மறந்து விடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அதையும் சவித்துக் கொண்டால் நல்லா. அவை தரப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையில் இந்த 2 வாரம் முழுமையாக பாடசாலைகள் நடைபெற்றிருந்தது. மொத்தமாக பயன்பெற்ற மாணவர்கள் 12,375 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹10.75% அவரேஜ் செலவு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில இந்த அனர்த்தத்துக்கு பிறகும் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு பிறகும் இவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலும் இந்த செலவு இவ்வளவு இருப்பதை நாங்கள் உண்மையில எதிர்பார்க்காத செலவு உண்டு. இதுக்கு உண்மையில உங்கள் ஒவ்வொருவருக்கும்
சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். என்னோட இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு பெருமளவு தாக்கம் மரக்கறி தோட்டச்சியா இருக்கலாம், சமூக பங்களிப்புகளா இருக்கலாம், சமையலறைகளா இருக்கலாம், பல்வேறுபட்ட இடங்கள் இருந்தாலும் கூட இந்த திட்டத்தை மிக நேர்த்தியாக ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். அதனுடையால் இந்த பெருமையும் சிறப்பும் உங்களை சார்ந்தது. அந்த வயல உங்களுக்கும் பாராட்டுகள். நேரடியாக என்ன ஒரு புதிய பாடசாலை என்னோட வந்து இணைஞ்சிருக்குது. இது ஏற்கனவே ஏறாவூர்ல அதிபராக இருந்த சுதாரி மேடம் இப்போது இடம் மாற்றம் பெற்று புதுக்குடியிருப்பு கலைமகள் அயல் பாடசாலை ஒன்று ஏறாவூர்லாம் இருக்குது. ஏறாவூர் கிராமம் அங்க அதிபராக சென்றபடியால் அந்த பாடசாலையில் உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். மிக சிறப்பான முறையில சமூகத்தை ஒருங்கிணைத்து திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடசாலையினுடைய தற்போதைய நிலவின்படி 400 மாணவர்கள் கடந்த வாரம் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 400 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபா 67 சதம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அனுப்பிய கையிருப்பின் மீதியாக 9230 ரூபா கையிருப்பு இருக்கின்றது. அடுத்தது ஏறாவூர் விபுலானந்தா. இந்த பாடசாலையிலும் இப்போ அதிபரற்ற நிலையில் பதிலதிபரும் ஒரு ஆசிரியர் இணைஞ்சிருக்கிறார். தனிப்பட்ட ரீதியிலே அந்த பாடசாலை உணவு திட்டத்தை மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கிறீர்கள், பாராட்டுக்கள். இந்த பாடசாலையில இந்த காலப்பகுதியில் 686 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவருக்கான செலவு 23 ரூபா 39 சதம். இதான் நான் திட்டத்துடைய அது கூடிய செலவாக இருக்கும் நினைக்கின்றேன். 23 ரூபா 39 சதம் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ், அதாவது எதிர்மறை 6747 ரூபா மைனஸ்ல இருக்குது. அடுத்தது மடுக்கரை GTMS. இந்த பாடசாலையில அண்மையில் ஏற்பட்ட இயற்கை வெள்ளம் அடுத்த பாடசாலையில சமையலறையும் சமையல் பாத்திரங்களும் முற்றாக அழிவடைந்திருந்தது. முற்றாக பயன்படுத்த முடியாத நிலை சேதமடைந்தது. சிவனருள் அறக்கட்டளை நிதி பங்களிப்பில் வந்து இந்த கிச்சனும் அதுக்கான சமையல் பாத்திரங்களும் புதுசாக மாற்றப்படும். கிச்சன் முழுமையாக புதுசமைக்கப்பட்டு சமையலுக்கு பாத்திரங்களும் முழுமையாக வாங்கப்பட்டு சமையல் பணி கடந்த வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமையிலிருந்து வழமை போல சமையல் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 396 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 23 ரூபா ஒரு மாணவருக்கான சராசரி செலவு ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 35,173 ரூபாய் இருக்கின்றது. இதுல 33,000 சொச்சம் ரூபாய் ஸ்வனர் அறக்கட்டளை இந்த திருத்த பணிகளுக்காக வழங்கப்பட்ட நிதியிலிருந்து மீதியாக பெறப்பட்ட நிதி, அதாவது 1,20,000 சொச்சம் ரூபாய் 24,000 என்ன கொடுத்திருந்தவ ஐயம் மட்டும் நேரடியாக நிர்வாக திருத்த பணிகளையும் கொள்ளளவுகளையும் நேரடியாக ஐயம் மட்டும் நிர்வாகங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில மீதியா ஏற்பட்ட பணம் 32,000 ரூபாய் ஸ்வனருடைய கட்டத்தில் எஞ்சிய பணம் ஐயம் உணர்வுக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது 35,173 ரூபாய் கையிருப்பு உள்ளது. இந்த திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்த மடுக்கரை ஆசிரியர் ஜெயந்தி டீச்சருக்கும் அது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கண்டி கலைமகள் 314 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 17 ரூபா 53 சதம் தற்பொழுதைய மாணவனுக்கான சராசரி செலவு. தற்பொழுதைய கையிருப்பு 3,118 ரூபாய். அடுத்த மயிலினி சைவ மகாவித்தியாலயம் 718 மாணவர்கள் பயன்பெற்றார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய். தற்பொழுதைய கையிருப்பு 52,938. இந்த மயிலினி பாடசாலைக்கு தொடர்ச்சியாக பழைய மாணவர்களும் சமூக நலன்மைகளும் நேரடியாக பாடசாலை கணக்கில் வைப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சமூக பங்களிப்பின் ஊடாகவே திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயமுற்ற நிதி பரிமாற்றமற்ற நிலையில் நேரடியாக பழைய மாணவர்கள் நலன் பிரிவுகள் சமூகத்தில் இருக்கிறவருடைய நிதி பங்களிப்போட திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் கூட மிகவும் சிறந்த செலவு கட்டுப்பாட்டோடையும் ஐயமுற்ற நிர்வாகங்களையும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தது பூம்புகார் கண்ணகி வித்தியாலயம் 599 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபாய் 45 சதம். தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ் 5,180 ரூபாய். அதாவது நிதி எதிர்மறையா இருக்கின்றது. ஓவர்டிராப் 5,180 ரூபாய். அடுத்த பசறை கலைமகள் 331 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 83 சதம். உண்மையில பாராட்டு. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியா இருந்தாலும் கூட இந்த உணவு திட்டத்துல செலவுல மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பாராட்டுக்கள். 12 ரூபா 83 சதம். தற்பொழுதைய கையிருப்பு மைனஸ் 2,970. ஓவர் டிராப்ல இருக்குது. மைனஸ் 2,970 ரூபாய். அடுத்தது மடுசீமை. இது ஒரு பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் அண்மை காலங்கள்ல 816 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபாய் 62 சதம், பாராட்டுக்கள். தற்பொழுதைய கையிருப்பு
ரூ. 957.35 மைனஸ், அதாவது ஓவர் டிராப் மைனஸ் 8957.35. அடுத்து ஐயனாபுரம் ஜிடிஎம்எஸ் 937 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ரூ. 11.81. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 141. கணக்கு சரியானு பாருங்க. ஐயனாபுரம் பாடசாலை நினைஞ்சிருக்கீங்களா? அந்த கணக்கு குட் மார்னிங் சார். ரூ. 141 சரியா? பேலன்ஸ் சார். சரி, ஓகே. பிளஸ் 141. அடுத்த திகிலவட்டை ஜிடிஎம்எஸ் 853 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 11.73. தற்பொழுது கையிருப்பு ரூ. 6660. பண்டத்தரிப்பு ஜெசிந்தா, இதுல குறிப்பிட சொல்ல வேணும், பண்டத்தரிப்பு ஜெசிந்தாவுடைய பாடசாலை அதிபர் தற்பொழுது இடம் மாற்றப்பட்டு வேற பாடசாலைக்கு சென்றுள்ள. சாரி, சார் மன்னிக்கவும், மைனஸ்ல இருக்கு சார். மைனஸ் 6000 என்ன? ஓகே, நல்லது. 6660 ரூபா சார். ஓகே, மைனஸ் என்ன? ரைட், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, சீலவட்டைக்கு மைனஸ் 6660 ஓவர் டிராப். சரி, ஓகே, நன்றி சார். அடுத்த பண்டத்தரிப்பு ஜெசிந்தா பாடசாலை அதிபர் இடமாற்றம் பெற்று வேற பாடசாலை சென்ற நிலையில் அந்த திட்டத்தினுடைய அங்கே இருக்கின்ற பதில் அதிபரும் ஆசிரியரும் சிறப்பாக தொடர்ந்து திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் பாராட்டுகள். தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படுறீங்கள். பதிவுகளும் சரி, கணக்குகளும் சரி, இந்த மீட்டிங்கும் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. 621 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவாக ரூ. 11.71 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு ரூ. 31,558.50. இது முன்பேல நேரடியாக ஒரு சமூக நலன் விரும்பியவர்களால் நிதி பங்களிப்பு ₹1,00,000 கிட்ட வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிதியிலிருந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது எஞ்சியுள்ள கையிருப்பு ரூ. 31,158. அடுத்த முள்ளிப்பொத்தானை ஜிடிஎம்எஸ் 450 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 11.10 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு மைனஸ் ரூ. 1,646 ஓவர் டிராப். புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 646 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 10.26. தற்பொழுது கையிருப்பு 10,530 பிளஸ். ஐஸ்லேபி பண்டாரவளை தற்பொழுது பயன்பெற்ற மாணவர்கள் 440. ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 10.15. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 5,529.97 பிளஸ். தச்சனா மாமருது 1042 மாணவர்கள் கூடுதலாக இருக்கணும். 1042 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 1.32. மிக உச்சமான சமூக பங்களிப்பு. ரூ. 1.32. இதுவும் அண்மையில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு கஷ்டமான பள்ளிக்கூடம். தச்சனா மருதவாடு பாடசாலை நினைஞ்சிருக்கிறீங்களா? தச்சனா மருதவாடி இருந்த நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க. மார்னிங் டீச்சரும் கூட பள்ளிக்கூடத்துல ஒரு திட்டம் மட்டும் கேட்டீங்க. அது என்ன நடந்தது? அந்த மண் போடுறதும் கிணறு வைக்கிற பெரிய கதைச்சு ஒழுங்கு சபேசன் கொண்டு வந்தாங்க. அந்த மழைனால மெஷின் உள்ள இழுக்க மாட்டேன். 3 மாசத்துக்கு பிறகுதான் அந்த மெஷின்ல செய்யலாம். படம் பார்த்தேன். அது சரி. ஆனா கிணறு துப்புரவாக்க நடந்தது. அதுக்கு ரெக்கார்ட் பண்ணினாங்களா? காசு ஆரம்பிச்சு சொன்னாங்களா? கிணறு துப்புரவாக்கி குளோரின் போட்டு வச்சு செய்யறதுக்காக செய்யிட்டீங்களா? அது சாரோட தான் கதைக்கணும். அந்த வெள்ளத்தினால சாரும் லீவ்ல இருந்தது. அதை செய்யும் டீச்சர்னா தண்ணி பழுதா போனா சாப்பாடுகளை பாதிக்கும். திட்டத்துக்கு எங்களுக்கு முதல்ல பிரச்சனை வரும். அதுதான் நாங்கள் பயப்படுறோம். என்னடா அந்த கிணறு தண்ணி மழை காலத்துல பாதிக்கப்பட்டது. அப்ப அதை பாவிக்காம அது கண்டிப்பா துப்புரவு செய்யுங்க. கதைங்க சாரோட கதை சொல்லுவாங்க. அதுக்கான நிதியும் ஒழுங்கு செய்திருந்தோம் நாங்களே. என்ன? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. உங்களோட இப்ப ரூ. 1.32. தற்பொழுது கையிருப்பு மைனஸ் ரூ. 100. ஓகே சார். அடுத்த கிரேக் பண்டாரவளை இந்த காலப்பகுதியில் உணவு முற்றாக வழங்கப்படவில்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட நிதியின் கையிருப்பு ரூ. 4,972 இருக்கு. கிரேக் பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? கிரேக் பண்டாரவளை சார், இந்த திட்டம் ஏன் சார் இப்ப நம்ம ஆரம்பிக்காம இருக்கிறீங்க? கொழும்புல இருக்கிறீங்கன்னு சார்? இப்ப இல்ல சார், அந்த லீவ் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். லீவ்ல வந்திருக்கிறேன் சார். இப்ப நீங்க அந்த ட்ரைனிங்ல இருக்கிறதால பள்ளிக்கூடத்துல செய்ய கஷ்டமா இருக்குமா இப்ப அங்க இருக்கிறால? இந்த டீச்சர்ஸ் சப்போர்ட் இருக்கு சார். எங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல ஒரு சில சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு சார். அதான் இந்த வருஷத்துக்கான கிரேட் 11க்குரியது சக்சஸா செய்யலாம்ட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு சார், பேரண்ட்ஸ் சைட்டும் ஸ்டூடெண்ட் சைட்டும். ஓகே, கண்டிப்பா செய்யுங்க. இரண்டாவது சார், இப்ப எல்லாம் இந்த அனர்த்தங்கள பாதிக்கப்பட்ட இப்ப ஊடாங்க இந்த சில எச்சரிக்கை பகுதியில் இருக்குது. இந்த மண் சரிவுக்கான வார்னிங் லைன்லாம் அதுல இருக்கு அந்த ஏரியாவிலேயே. முடிஞ்ச அளவு பார்த்து செய்யுங்க சார், கவனமா. என்ன
நிச்சயமா சார், நிச்சயமா. ஓகே, நன்றி சார். அடுத்த ருக்கூட் இந்த காலப்பகுதியில் உணவு வழங்கப்படவில்லை. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட நிதி 5,987 ரூபா அப்படியே கையில இருக்குது மாட்ட. இந்த ருக்கூட் பாடசாலை அதிபருக்கும் ஒரு சிறப்பான பாராட்டுகள். இந்த நிவாரண பணியில 2 தடவை மிகவும் கஷ்டமான நிலையிலே அந்த உணவு நிவாரண பணியை சிறப்பா செய்திருந்தீங்க சார். சார் இருக்கிறீங்களா சார் இதுல? இருக்கேன் சார். வணக்கம் சார். நன்றி சார். உண்மையில அந்த 2 தடவை நீங்க சார் நிவாரண பணி உண்மையில ஒரு கடினமான சூழ்நிலையோட சேர்த்துறீங்க சார். நன்றி சார். அதுக்கு முதலாவது ஏன் சார் இந்த திட்டம் என்ன ஆரம்பிக்காம இருக்கிறீங்க சார்? என்ன இடர்பாடு இருக்கு சார்? சார் 3ஆம் தவணை எக்ஸாம் நடந்துச்சு சார். ம், ஸ்டார்ட்ல இருந்தது. ம், எக்ஸாமுக்கு பிறகும் அடுத்தும் 2வது பாடசாலை மட்டத்திலையும் ஒரு எக்ஸாம் ரெடி பண்ணியிருந்தேன் சார். அந்த எக்ஸாம் போனனால சார் ஈவினிங் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் சார். சுயமா படிச்சுக்கிட்டு வந்து எக்ஸாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த காலப்பகுதியில் உணவு கொடுக்கல சார். லீவு முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கோம் சார். கண்டிப்பா ஆரம்பித்து சார். என்னன்னா போன முறை எப்படி ஒரு தொகை கொண்டு வந்து அப்புறம் விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. உங்களோட பகுதி உண்மையில நிறைய பாதிக்கப்பட்டு இப்போ மக்கள் வந்து வேறு இடங்கள் இருக்கிற பகுதி உண்டு என்ன. அப்ப அதுக்கு அது உணவு தேவையும் கல்வியும் முக்கியம் சார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு இணைச்சி செய்ய தொடங்குங்க சார். இடர்பாடு இருந்தா உங்களோட நேர கதை இங்க சிக்கல் இருந்தா. ஓகே சார். ஓகே, நன்றி சார். நன்றி. அடுத்தது விவேகானந்தா, கிளிநொச்சி அம்பாள்புரம் விவேகானந்தா 299 மாணவர்கள். வழமை போல வேண்ட சிலவப்பம் பூச்சியம் தானே, தொடர்ச்சியான பூச்சியம். அடுத்தது குண்டாசாலை விவேகானந்தா, இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடசாலையில 207 மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு உணவுக்கான செலவு பூச்சியம்னு சொன்னால் 100% சமூகத்தின் பங்களிப்பு நூடாக உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. பாராட்டுகள். இப்ப தற்பொழுது கையிருப்பு நாங்கள் ஏற்கனவே வழங்க நிதியில மிச்சம் 11,685 ரூபாய் இருக்கு சார். சரிதானே சார் கணக்கு? 11,685 பிளஸ் சார். ஆமாங்க. சாரி சார். சரி, நன்றி. ஓகே. அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம் 1037 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 17 ரூபாய் 29%. தற்பொழுது கையிருப்பு மைனஸ் 11,230 ரூபாய். ஓவர் டிராப் 11,230 ரூபாய். இந்த கொட்டடி நமச்சிவாயம் பாடசாலையில ஒரு சிறிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு. ஐயம்பூட்டம் திட்டத்துடன் நேரடியாக பணியாற்றின 2 3 பேர் குரூப்ல ஒரு ஆசிரியர் இடமாற்றம் பெற்று வேற பாடசாலையை போயிருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து ஏழியா ரிட்டியா பண்ணிட்டார். அப்போ ஒரு டீச்சர் தனியாக அதை முன்னெடுத்து செய்கிறீங்க டீச்சர் அபிராமி டீச்சர். உங்களுக்கு உண்மையில சிறப்பான பாராட்டுல இந்த பள்ளிக்கூடத்துல உணவு திட்டம் மிக முக்கியம். ஆனா இந்த இடத்துல நீங்களா அதை சிறப்பா செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் ஏதாவது இடர்பாடு இருக்கா? சமாளிக்கக்கூடிய இருக்குமா டீச்சர்? வேற ஒத்துழைப்பு கிடைக்குதா உங்களுக்கு? நான் கமலவதி மாஸ்டரோடையும் கதைச்சேன், நான் அதிபரோடையும் கதைக்கிறேன் டீச்சர். இதுல என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு தொடர்ந்து செய்கிறத? இப்ப ஒண்ணும் இல்ல சார் அண்ணா, செய்யலாம், பிரச்சனை இல்லை. வேற டீச்சர்ல சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு? சப்போர்ட் இப்போதைக்கு இன்னும் போட இல்லை சார். போடுறேன்னு சொன்னவர். இல்ல, கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இல்லாம செய்ய மாட்டீங்க. தனியொராளா நீங்கள் படம் கணக்கறிக்க மீட்டிங் இல்லாம ஒரு ஆளா செய்யற கஷ்டம். உண்மையில டீமா கிரியேட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த திட்டம் வந்து கனாலத்துக்கு கொண்டு போயலாம் போயிடும். கவனம் என்ன. அபிராமி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்க இப்ப 2 வருஷம் நீங்க உணவை தொடங்க முதல் அட்டெண்டன்ஸ் சரியான குறைவா இருந்தது. இதை நீங்க செய்யறதால இப்ப உங்களோட பாடசாலையில உண்மையா சொல்லுங்க, பேரண்ட்ஸ் வந்து இதை விரும்பி அட்டெண்டன்ஸை கூட்டி கல்வியில இந்த முறையான ஓலெவல் வச்சுக்க எப்படி அவன் கண்ட்ரிபியூஷன்? ஓலெவல்ல 9A ஒன்று எதிர்பார்க்கலாம் இந்த முறை. 5 பிள்ளைகள் பாஸ் பண்ணுங்கள். வித்தவுட் மேத்ஸும் ஒரு 4 பிள்ளைகள் இருக்கணும். எல்லாமே எத்தனை பிள்ளைகள் அப்ப? 15. 15ல 5 1 6. அப்ப மிச்ச 10 பேர் 9 பேர் அவன் பாடசாலைக்கு ஒழுங்கு இல்ல, வரவின்மை. அது சில பேர் இன்னும் அட்மிஷன் கார்டே வந்து எடுக்காமலும் இருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டபடியே தான் இந்த கேள்வியை நான் கூட கேட்டேன். நான் என்னை ஒரு ஆள் நேற்று கேட்டார், சார் நீங்க உணவு கொடுக்குறீங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கிறீங்க, பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்ச்சி செய்த நீங்களோண்டு கேட்டேன். நான் ஆசிரியர்களால் அதை செய்வார்கள். ஆனா அந்த கேள்வி எனக்கு ஒரு சவாலா இருந்ததால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கேள்வி எல்லா ஆசிரியர் அதிபர்களுக்கும் தான். இப்ப நாங்கள் உணவை கொடுக்கறதுன்ற உண்மையான நோக்கம் வந்து பிள்ளைகள பசியாற மட்டுமில்லை, அவர்களை பாடசாலைக்கு வரவழைக்கிறோம். பாடசாலைக்கு படிக்கிறதுக்கு வரவழைக்க இல்லை, ஆனா அந்த பாடசாலைக்கு வருவதால மாணவர்கள் வந்து சிறந்த எண்ணக்கருக்களை ஏற்று நல்ல பிரஜைகளாக மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தான் கூட நான் எதிர்பார்க்கிறேன். எக்ஸாம்ல பாஸ் பண்றது 2வது. அந்த இடத்துல இப்ப உங்கள்கிட்ட அந்த நீங்க ஒரு வசனம் சொன்னீங்களே, இப்ப அட்மிஷன் கார்டு எடுக்கவே ஒரு பிள்ளை வரையிலேண்டா
அந்த பேரண்ட்ஸோடு நாங்கள் இருக்கா நீங்களும் இருக்கா கதைக்கணும். ஏன்னா நாங்கள் உணவை கொடுக்குறோம், கல்வியை கொடுக்குறோம், எல்லா வசதியும் செய்கிறோம். அந்த பேரண்ட்ஸ் தங்கண்ட பிள்ளைகள் தொடர்ந்து தாங்கள் செய்கிற வேலையைத்தான் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறார்களா என்றதை பேரண்ட்ஸ் தான் கேட்கணும். எனவே இது நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு மட்டுமில்லை, எனக்கு இது ஒரு விலைய லெவலில் இந்த கேள்வி வந்தபடியாக தான் உங்களோட கதைச்சு. நான் உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த ஒரு வாரமாக நான் விலையத்தில் இருக்கிற பல அதிகாரிகளோட கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கேள்வி வந்ததுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன, நீங்கள் இதை பற்றி ஒரு உங்களுடைய ஆசிரியர் அதிபர் மட்டத்தில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளுங்க. நான் அப்புறம் கதைக்கிறேன் நேரடியாக. நன்றியா. தனியா 11 பெற்றோருக்கு மட்டும் கூப்பிட்டு சார் ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டினவர். 11 பேரண்ட்ஸ் மட்டும். ஓகே ஓகே ஓகே, அது நல்ல கட்டாயம். நான் முயற்சிப்போம் சார். என்னென்ன முயற்சி தான் நாங்கள் தொடர்ந்து செய்யலாமே ஒழிய கைவிடக்கூடாது என்றான் என்னுடைய கருத்து. நன்றியா. நன்றி. ஓகே, நன்றி. நன்றி 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 நன்றி. ஓகே, அடுத்த பட்டவத்தை. இந்த பட்டவத்தின் பேர் இப்ப அண்மை காலத்துல, இந்த இனத்த காலத்துல இலங்கை முழுக்க எல்லாராலும் உச்சரிக்கப்பட்ட பேர் உண்டு. ஒரு மண் சரிவுல ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. இதுல இந்த இடத்துல நாங்க முத்தி அந்த பாடசாலையில கடந்த ஆண்டு ஐயமுட்டு திட்டத்துல பயன்பட்டு எங்களோட இந்த 2 பிள்ளைகளையும் வளர்ந்திருக்கிறோம். அது மேல மிக வேதனையான ஒரு துயரமான சம்பவம் ஒன்று. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பாடசாலை அதிபர் தத்துணிவான கணக்க முயற்சிகளை சமூக ரீதியில செய்திருந்தார். அந்த படங்கள் கூட எனக்கு அனுப்பியிருந்த பிரத்தியமாக சில பார்க்கல கஷ்டமா இருந்த படங்கள். அப்ப அதிபர் ஒரு அதிபரை தாண்டி அந்த சமூகத்தின் முழு பொறுப்பையும் எடுத்து அந்த இழப்பு இடந்த இடத்துல கணக்க வேலை செய்திருந்தார் சார். உண்மையில அந்த இடத்துல உங்களை நாங்கள் மதிக்கிறோம். இருக்காரங்க கூப்பி நன்றி சொல்றோம்னா, நீங்க சேவை அப்படியான ஒரு சேவை உண்டு. யாராலும் செய்ய முடியாத சேவை. அந்த மண் உடலை பெற்றுக்கொண்டா வடக்கஞ்சாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து அந்த முகாம் அந்த பாடசாலை பராமரிச்சு நிறைய வேலையில சேர்ந்தீங்க சார். நன்றி சார். உங்களுக்கு பாராட்டுகளும் உண்மையில மனந்திருந்த சிறந்த ஆட்சியில நன்றிகள் சார். இந்த பாடசாலை உளவு இழப்புகளுக்கு பிறகும் ஒரு நீண்ட கால மகளிர் முகாமாக மக்கள் இடத்தங்கள் முகாமா இருந்தது. அந்த பாடசாலையும் சில நிவாரண பணிகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக கிடைச்சிருந்தது. அதையும் அதிக சிறப்பாக நீங்க சேர்ந்தீங்க சார். உண்மையில இந்த பாடசாலை இப்ப திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பாடசாலை வந்த அப்புறம் நீங்க மிக விரைவாக வளமையான நிலைக்கும் அந்த பாடசாலையை கொண்டு வந்திருப்பீங்க. எவ்வளவு இழப்பு, அனர்த்தம், இடத்தங்கள் முகாம் பெரிய இருந்தாலும் கூட அந்த திட்டம் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மிக விரைவாக அதை ஒரு வளமையான சகஜநிலைக்கு கொண்டு வந்ததுக்கும் அது உங்களோட திறமையான பாராட்டுகள் சார். அந்த அடிப்படையில உங்களோட கணக்கறிக்கையை பார்க்க எனக்கு மிக அந்த கஷ்டமா இருக்குன்னு எப்படி சாத்தியப்பட்டது. 714 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபாய் 60 சதம். அந்த இழப்பில இருக்கிற சமுதாயம் கூட அந்த ஐயம்பூட்டம் திட்டத்துக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்து உதவுதுன்றது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா பார்க்கக்கூடிய இருக்கு. முற்றுமுழுதாக இழந்த கிராமம், பாதிக்கப்பட்ட கிராமம், உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்பட்ட கிராமம். ஆனா அந்த கிராமத்தின் பங்களிப்பு இந்த கல்விக்கும் இந்த சமூகத்துக்கும் எவ்வளவு ஈடுபாடா இருக்கின்றது ஒரு 2 வழியில பார்க்கலாம். பள்ளிக்கூடம் சமூகத்துக்கு உதவுது, சமூகம் பள்ளிக்கூடத்தை திருப்பி அந்த உதவியை செய்ய வலிக்கிடுது. அப்ப நல்ல ஒரு சமூக உறவு இருக்கிறன்றது இதுல வெளிப்படையா பார்க்கக்கூடிய இருக்கு இந்த கணக்கறிக்கையை வச்சுக்கொண்டு. அப்ப 9 ரூபா 60 சதம் ஒரு மாணவனுக்கான செலவு ஏற்பட்டது. கையிருப்பு 2700 ரூபாய். சார் இருக்கிறீங்களா சார்? அதை பற்றி கலைக்க விரும்புறீங்களா சார்? பட்டவத்த பாடசாலை சார் இல்ல டீச்சர்ஸ் சார்? இல்ல, அந்த இன்டர்நெட்டுகள் இப்பவும் பிரச்சனை தானே வைக்குது. அந்த நிவாரண வேலை செய்யக்காம பார்த்தோம் சித்தியா கஷ்டப்பட்டவர். ஒரு நாள் நிவாரண பணிக்கு சாமான்லாம் வாங்கி கொண்டு போனாச்சு. கொண்டு போற வழியில மண் சரிச்சு பாதம் மூடிட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி கொண்டு போறதுக்கு பெரிய மிஷின் கொண்டு போட்டு பட்டி சில ஆட்கள் சாமானை வாங்கி சுமந்து கொண்டுதான் நிவாரண பணியை கொண்டு சேர்க்கக்கூடிய இருந்தது. அந்த அளவு சமூகம் உதவி செய்தது, அதிபர் உதவி செய்வார் சார். இந்த நினைக்கிறேன் பசர சார் இருக்கு சார், இருக்கிறீங்களா சார்? நிரோஷன் சார் இருக்கிறீங்களா சார்? சார் இருக்கிறீங்களா சார்? இந்த பட்டவத்திய பேர் சொல்லுங்க சார். சார் இல்லாதபடியா நிலைமையை பற்றி இருக்கா? நீங்கள் மேல நேரடியா இந்த இதுல ஈடுபடுறீங்க சார். நிவாரண வழியும் சரி வர வழியில உங்களோட சேர்ந்து. சார் பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு சார், நிறைய பாதிப்புகள் சார். சாரோட நாங்க பேசியிருந்தோம், நிறைய போட்டோஸ் எல்லாம் சார் உங்களுக்கு பகிர்ந்திருந்தோம் சார். ஒரு குடும்பத்துல சேர்ந்த சார் 6 பேர் சார் முற்றாக சார் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டாங்க சார். சார் சொன்னபடி புனிதராஜ் சார், அதே போல சார் மடுல் சிறுமையில் உள்ள முத்துக்குமார் சார் போன்ற அந்த பிரதேசத்துல இருக்கனால வேண்டி சார் நிறைய அந்த பிரதேசங்களுக்கு சார் ஆட்களுக்கு உதவி செய்யற நிறைய ஈடுபாடுகள் காட்டியிருந்தாங்க. இன்னும் கூட சார் மடுல்சி மேல பட்டாவத்த இடங்கள்ல சார் கேம்புகள் முழுமையாக சார் அகற்றப்படலை. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அந்த கேம்புகள்ல நிக்கிறாங்க முகாம்கள்ல. அது இல்லாம சார் இந்த நேரத்துல சார் நான் உங்களை ஞாபகப்படுத்தணும் சார்.
நிறைய எங்களுக்கு சார் அந்த நேரங்களில் சார் இந்த பிரதேச மக்களுக்காக வேண்டியே வேற வேற நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு நிறைய உதவிகள் செய்திருந்தீங்க. உண்மையில சார் வந்து உங்களுடைய உதவிகள் சார் மிகவும் பெருமதியாக இருந்தது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலையும் அதிபர்கள் அதை அங்கோட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க சார். உண்மையில சார் ஐயம்பட்டூன் வந்து உணவு கொடுக்கறத தவிர்த்து சார் நீங்க சமூக ரீதியாக எங்களுடைய சமூகத்துக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருந்தீங்க. இன்றைக்கு சார் அதை நாங்கள் மறக்க இயலாது. அந்த உதவிகள் அந்த நேரம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தா சார் நிறைய இடர்பாடுகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருப்போம். அது இப்படி சிறு பிள்ளைகளுக்கு தேவையான அல்மா போன்ற பல்வேறு உதவிகள் சார், அதே போன்று பெரியவர்கள் வளர்ந்தவர்களுக்கு தேவையான நிறைய திட்டங்களை சார் சார் வந்து மற்ற நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் செய்திருந்தீங்க சார். மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களா இருந்தது சார் அந்த பிரதேசங்கள். இப்பொழுது சார் நாங்க முழுமையாக மீளாட்டியும் சார் இன்னும் சில குறைபாடுகளோட சார் அப்படியே போய்கொண்டிருக்கு சார். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியல சார், பார்ப்போம் சார். பொறுத்திருந்து நாங்க பார்க்கக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்படும் சார். இதுல ஈடுபட்ட சார் எல்லா அதிபர்களும் விசேட விதமாக சார் முத்துக்குமார் சார், அதே போன்று புனிதராஜ் சார் போன்றவர்களுக்கு சார் உண்மையில சார் நாங்கள் அயலவர்கள் ரீதியில நாங்க நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் சார். மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தது சார், பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. உண்மையில சார் நன்றி சார். உங்களுடைய சேவை வந்து சார் நாங்கள் பெருமையா மதிக்கிறோம் சார். ஐயம்பட்டு குழுமத்துக்கு சார் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சார். இது உண்மையில ஒரு சமூக பணி சார். இப்ப இல்ல தனிப்பட்ட நாங்கள் ஐயம்பட்டுனோ நானோ முரளி எண்ணியோ இதுல ரெண்டு இல்லை. இது ஒரு சமூக பணி. சமூகத்துக்கு ஒரு இழப்பு வரைக்கும் நாங்களும் சமூகத்தோட சேர்ந்து பயணிக்கிறவராக்கள் அவங்களுக்கும் ஒரு தார்மீக கடமை ஒன்று இருக்குது. அதுல சிறப்பான அம்சம் என்னன்னா, அந்த விமான பணிக்கு நிதி செய்த அமைப்பு வந்து அவருடைய காசு இருந்தது, அதை கொண்ட மலையத்துல செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கான தொடர்பாடலும் இல்லை. அந்த ஒரு இயலாமையோட அவர்கிட்ட இருந்தது. அவன் நிறைய காசு வச்சிருந்தவ அந்த காசை கொண்டு மலையத்துல சேர்க்கணும்ன்றதுக்கான அவருக்கான இந்த கம்யூனிகேஷனும் கிடைக்கல, அதுக்கான வளங்களும் கிடைக்கல. அப்பதான் அவ எங்களை கேட்டுச்சுன்னா நீங்கள் வேலை செய்ய முடியுமோன்று. அப்ப நாங்கள் உண்டோட நம்பினா எங்களோட அதிபர் மாதிரில நாங்க 100க்கு 200 நம்பிக்கை எங்களை விட நாங்க உங்களை நம்புறோம். அப்ப உங்கள்ட்ட அந்த பொறுப்பா தந்தா செய்வீங்கன்னு உண்மையில இதுல ரொப்பு தவிரக்கெல்லாம் மடிசி அதிபர், நீங்கள் பசறை அதிபர், பெட்டபதி, உண்மையில நீங்க அவர் தலத்தோயா சார். அவர் 2 தலத்தோயால செய்த இனியோட மோசமான நிலைமை போய் வந்தவர். நாளைக்கு ஒரு ஃபுல் டே டிராவலிங் மலைக்குள்ள கொண்டு வந்தவர். அப்ப நீங்கள்லாம் இதுல முக்கியமா அந்த கடமையை நிறைவேற்றிருக்கீங்க சார். இப்ப நான் இதுல எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அங்க இருந்து வந்து உங்கள்ட்ட தந்துட்டு நாங்க பேசாம வீட்டுக்கு இருந்துட்டோம். ஆனா நீங்கள் அந்த அந்த இடரான சூழ்நிலையில அந்த உரிய இடத்துக்கு அந்த சாமானை கொண்டே கொடுத்தது உண்மையில அது பெரிய ஒரு சந்தர்ப்பம் சார். இப்ப கொடுத்த காசுன்ற விட அந்த பெருமதி, அந்த உடனடியான தேவையை கொண்டு நீங்க கொடுத்ததும் அந்த சமூகத்தோட நீங்கள் நிக்கிறமன்றதை நீங்க காட்டுறது உண்மையில பெரிய ஒரு பக்கவலம். இந்த இடத்துல ஐயம்பட்டுன் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஒருவருக்கும். இல்ல நாங்கள் ஒன்றும் பெருசா செய்யல. ஆனா நிதி சேர்ந்த அமைப்பு சிவனரோட கட்டணியத்துக்கும் உங்களுக்கு தான் இதுல முக்கியமான முழு பங்களிப்பு நீங்கள் தான். ஏனென்றா முதல் ஆரம்பத்துல திட்டம் ஆரம்பிக்க சின்ன ஒரு 10 லட்சம் அடிச்சுனா அப்புறம் இல்லை இன்னும் ஒரு 10 லட்சம் அடி. எங்களோட திட்டத்தின வேகத்தை பார்க்க அந்த அமௌண்ட் கூடிக்கொண்டே வந்துச்சு. இப்ப கடைசியா கூட எங்கள்கிட்ட 1.4 மில்லியன் வந்து அரவாசி கொடுத்துட்டு மிச்ச காசு விட்டுருக்கோம். ஏன்னா நாங்க திட்டம் நீங்கள் செய்த வேகத்தை பார்க்க அவைக்கு நம்பலாம் போய் இப்படி செய்யலாமோண்டு. இப்ப காசு கிச்சக்கவங்களை வந்து கொண்டு இருந்தோம், அதான் உங்களை தந்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் ஒரு கட்டுப்போக்கா சரியான முறையில செய்த நாங்கள் நாங்க திருப்தி படுறோம். அதிபரோ நாங்களோ அந்த காசுக்கு இல்லை இந்த ஈடுபடையில அந்த அமைப்பு நேரடியாக அந்த பொருட்கள் கொண்டு செய்யப்பட்ட இடத்துக்கு காசை அனுப்பிச்சது. நீங்கள் அதை கொண்டே சரியா விநியோகிச்சீங்க. அதுக்கான பதிவேடுகள், சைனுகள், டாக்குமெண்ட் தந்தீங்கள். நாங்கள் அதுக்கான ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தோம். அது 100% சக்சஸ் தான் முடிஞ்சது. நல்ல திருப்தியான திட்டம் உண்டு. நாங்கள் உரிய வகையில செய்த ஐயம்பட்டுன் மேல பெருமைப்படுது உங்களோட சேர்ந்து பயணிக்க. நன்றி சார். உண்மையில சார் இந்த திட்டம் சார் சிறப்பாக நடைபெறதுக்கு சார் அல்லது வேகமாக ஈடுபடுறதுக்கு சார் திட்டத்துல நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி. இல்ல சில நேரம் எனக்குள்ள கவலை, நான் இவ்வளவு உங்களை போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு யோசிக்கிறேன். என்ன பொறுத்தவரையில நான் ஒன்று யோசிக்கிறேன்னா, நாங்க எல்லாம் வெளிப்படையா இருக்கணும். ஒரு சொல்றதை விட செயலுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் நான் விரும்புறேன். கதைக்கிற அது ஒரு ஏற்கனவே நடந்து இழப்பு நடந்த வீடு, அந்த இடத்துல நாங்க கதைச்சு புள்ளிவரம் எடுத்து கடற்கரைக்கு சொன்னா அடுத்த நாள் செய்திருவோம் திட்டத்தை. அதைத்தான் நான் பார்த்தேன்னா நீங்க சில செய்திங்க சார். நான் கதைச்சு 2 நாள் ஒரு நாள் அடுத்த நாள் திட்டம் முடிச்சிடான்னு சார். மிஞ்சி போறா 48 hours திட்டம்ங்கிறது சார் வந்து நாங்க உங்களோட சில நிர்வாக நடவடிக்கைகள் நாங்க சார் பழகி இருக்கிறோம். ஒரு வேலை சார் எப்படி திறம்பட செய்யறது சார், எவ்வளவு விரைவாக செய்யறது சார், அதுல பெருமதி எவ்வாறு இருக்கணுங்கிறத சார் நான் உங்களோட படிச்சிருக்கிறோம். ஐயம்பட்டுன்னு ஒரு வேலை திட்டத்தை கொடுத்தா சார் நாங்கள ரூபன் சார் சொன்னாலும் முரளி சார் ஆக்கள் சொன்னா சார் அதை குயிக்கா செய்து முடிக்கணும், வினைத்திறனாக செய்து முடிக்கணுங்கிறது எங்களுடைய ஏற்பாடு. அந்த ஒரு எங்கள்கிட்ட ஒரு பயம் ஒன்று இருக்கு சார். உடனடியாக அந்த வேலைகள் நடக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் ஐயம்பட்டுன் திட்டத்தை நீங்க ஒரு திட்டத்தை வகுத்தீங்கன்னா சார் சிறப்பா செய்யறதுக்கு நாங்க பழகி இருக்கிறோம்.
நன்றி எனவே நன்றி சார் அது உங்களுடைய அந்த வழிகாட்டலும் எங்களுக்கு ஒரு சக்சஸா இருந்தது சார். இந்த வேலை திட்டத்தை குயிக்கா செய்து முடிக்கிறது சார். நன்றி நன்றி சார். நன்றி. உண்மையில எல்லாரும் அதை பயந்து கொள்வாங்க சார். சார் இதுல தேங்க்யூ நிரோஷன் சார், இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்க அந்த ஒஹியோ ஸ்டேட் அந்த ஓ ஏரியாவில் இருக்கிற அதுக்கள் பண்டிகை அதுவும் நாங்கள் இதுல ஞாபகமா செய்யணும் சார். அந்த ஒய்யோ ஸ்டேட்லயும் அங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டாக்ட் சேர்ந்து அவரை கூட உதவி செய்தவர் அந்த இடத்துல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய இந்த சிறப்பான கட்டுப்பாடான நேர்த்தியான மிகவும் விரைவான செயல்பாடுகளுக்கு அது ரூபன் ஸ்டைல். அது அந்த ரூபன் ஸ்டைலுக்கு இன்னொரு ஆளை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே இயலாது. அந்த விதத்துல ரூபனுடைய தனிப்பட்ட அவருடைய தனி முயற்சி என்றதுல நீங்க ஒரு தரமே அதுக்கு இன்னொரு ரூபனை கொண்டுலாம். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் அந்த நேர்த்தியும் நேர்மையும் சாமான கடையில வேண்டி உடனே பில் எடுத்து உடனே அங்க கொடுக்குற விஷயம்ன்றது எல்லாராலும் செய்யல. ஆனா எந்த இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் எங்களோட நாங்க சொல்றத மதிச்சு செய்யறீங்கன்றதான் இங்க முக்கியம். இப்ப ரூபன் சொல்லிக்க நீங்கள் ஏனோ தான் ஒன்று விடையில தான் அந்த நம்பிக்கையை நீங்க தந்ததுக்கு நாங்கள் நன்றியா இருக்கிறோம் சார். பட் இதுல நாங்க கட்டாயம் சிவனருள் இல்லத்தினுடைய உதவியை நாங்க மறக்க கூடாது. சிவனருள் உள்ளம் கூட லண்டன்ல இருந்தால் என்ன, ஆஸ்திரேலியா இருந்தானே, கோயில்ல இருந்து கிடைத்த பண்டத்தான் எங்களுக்கு தந்தவ. ஆனா அவ எங்களை தெரிவு செய்து ரூபனுக்கு கூட செய்தது எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு வினைத்திறனான செயல்பாடுக்கு எங்களால பங்களிக்கக்கூடிய இருந்தது. நன்றி எல்லாருக்கும். தொடர்ந்து எங்களுடைய ஐயமுட்டுடைய செயல்பாடு கல்விதான் எங்களுடைய அல்டிமேட்டையும், கல்விக்கு வர சவால்கள் தான் எங்களுடைய முக்கியமான சவால்களை தான் நாங்கள் பார்ப்போம். ஆனா இப்படியான ஒரு அனர்த்தம் வரும்போது அவுட் சைடா நாங்க சில வேலைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறோம். அவ்வளவு. நன்றி நன்றி. நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி. நாங்க எல்லோரும் சேர்ந்து பயிரோம். உண்மையில பாராட்டுகள் வாழ்த்துக்களை தவிர நாங்க ஒரு சமூக கடமையை செய்திருக்கிறோம்ன்ற ஒரு ஆத்ம திருப்தியும், உண்மையில இந்த திட்டத்தை நாங்க செய்யணும்ன்ற அந்த உத்வேகத்தை தந்த ஒவ்வொரு அதிபர் உங்களோட வேகம் அதான் எங்களுக்கு கை கொடுத்தது. உண்மையில நான் சில நான் கவலைப்படுறேன்னா இவ்வளவு தூரம் உங்களை போட்டு நெருக்கி கொண்டு நிற்கிற வேண்டாம். ஆனா செய்யக்க சில நேரம் உங்களுக்கு யோசிச்சிருக்கலாம். ஆனா திட்டம் நிறைவேறப்பட்டு அந்த நன்மையில பெறலாம், அந்த விட சந்தோஷப்படுறோம். நன்றி சார் எல்லாருக்கும். அடுத்த பள்ளிக்கூடம் மாதோவா 71 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 10 ரூபா 56% சராசரி செலவு, 3602 ரூபாய் இப்ப கையிருப்பில் இருக்குது. அடுத்த கருங்காலிக்குளம் பவனியால இருக்கு. 686 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபாய் 2%. தற்பொழுது கையிருப்பு -5002 ரூபாய் 50% நெகட்டிவ். தலத்தோயா 104 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 100% சமூக பங்களிப்பினூடாக உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. பாராட்டுகள். தற்பொழுது கையிருப்பு 12,108 ரூபாய். தலத்தோயா சார் பிரின்சிபல் இருக்கிறீங்களா சார்? தலத்தோயா பரவாயில்ல. ஓகே. அடுத்தது காணையில் சார் இருந்தார், போயிட்டார். ஓகே. சாரும் உண்மையில இந்த விமான பணிகள்ல ஒரு நான் நினைக்கிறேன் சேருன்ற திட்டத்துக்காக போய்த்தான் எங்களோட சகோதர இனத்துக்கு கூட உதவி செய்யறதுக்கு சேரு கூட தான் சேர்ந்துறாங்க. சகோதர மொழிபெயர்ந்த சமூகம் உண்மையில அந்த நிவாரணமே போகையில் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அந்த படங்கள் அனுப்பியிருந்தார். மரங்கள் எல்லாம் முறிஞ்சு நடந்து கொண்டு போய் எங்கெல்லாம் செய்து ஒரு நாள் காலம் 8 மணி வலிக்கிட்டு இரவு 10 மணி திரும்பி வந்து நினைக்கிறேன். மலைக்குள்ள போய் உடைய கொடுத்த சிங்கள சமூகம் கூட தங்கட மொழியில எங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு பதிவுல போட்டிருந்தார். அந்த அளவுக்கு அது சார் இந்த பணியை சேர்ந்தார். அவருக்கும் நன்றி நேரத்துல. இது அடுத்தது கடைசி பள்ளிக்கூடம் செல்வா நகர். செல்வா நகர் பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கீங்களா? கிளிநொச்சி செல்வா நகர். ஓகே. அப்ப இதுதான் இந்த கணக்கறிக்கை. இவ்வளவுதான் இதுல சொல்லக்கூடிய விஷயம். தொடர்ந்து பாடசாலை விடுமுறைக்கு பிறகு நாங்கள் 157வது வாரத்துல மீண்டும் ஆரம்பிப்போம். என்ன இல்ல ரூபா நீங்க கண்டினியூ இல்ல ஓகே அவ்வளவுதான். அப்ப இதை விட வேற இல்ல மற்றபடி நாங்க கதைப்போம். இதுல இடம் மாற்றம் சென்ற பாடசாலை அதிபர் மேல கருத்துக்கள் இந்த பாதிப்புகளை பற்றி கதைக்கிறோம் கதைப்போம். இதுல நாங்கள் செல்வா நகர் டீச்சர் இருக்கீங்களா? டீச்சர் நீங்களா கணக்கை சமர்ப்பிக்கிற? நீங்கள் இல்ல வேற டீச்சர் கபிலா டீச்சர் வேண்டாம் போன் டிஸ்பிளே போயிட்டேன்னு சொன்னவ. ஓகே டீச்சர். 2 விஷயத்தை அவர்கிட்ட உங்கள்கிட்ட உங்களோட ஊடாக பாடசாலைக்கு ஒரு தகவலோடு பரிமாற்றம். 2 விஷயம் நான் திருப்பி இது 3ஆம் தரம் நினைக்கிறேன். அதாவது கணக்கறிக்கை சமர்ப்பிக்கிறது மிக முக்கியம். 2 வகையான கணக்கறிக்கையும் வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு மேல் சமர்ப்பிக்க வேணும் என்றதையும்,
கூட்டத்துக்கு நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, யாராவது சமூகம் அளிக்கணும் வந்திருக்கிறீங்கன்னா அந்த வகையில பாராட்டுகள். கணக்கறிக்கை மிக மிக முக்கியமானதை ஞாபகப்படுத்திக்கோங்க பாடசாலைக்கு. ஆம் சார். ஓகே டீச்சர். வேற சொல்ல இருக்கா டீச்சர் உங்களுக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஸ்ரீ கணபதி. உங்களுடைய பள்ளிக்கூட நிலவரத்தையும் ஒருக்கா சொல்லுங்க எல்லாருக்கும். இந்த எண்டு மட்டும் இன்னும் நீங்கள் அந்த செய்யற சேவைகளையும் சொல்லுங்க. மாதிரி சாப்பாடு கொடுக்கல வேலை சார், அது கணக்கறைக்கு நீங்களும் தெரியல, என்ன காரணம் சாப்பாடு கொடுக்காதபடியாவா? சார் அனைவருக்கும் வணக்கம் சார். உண்மையாலுமே கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக இலங்கையிலே மிகவும் நீளமான மண் சரிவு ஏற்பட்டது எங்களோட பிரதேசத்துல தான். அதுல 8 உயிரிழப்புகளும் இருந்துச்சு. அதோடு தொடர்ந்து சார் எங்களோட பாடசாலை தான் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அனர்த்த முகாமாகவும் இறுதியாக பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனர்த்த முகாமாகவும் காணப்பட்டது எங்களோட பாடசாலை தான். அதுல வந்து சார் 113 பேர்கள் இருந்தாங்க. அவங்க போன சார் கடந்த 16ஆம் தேதி தான் போனாங்க. அது பிறகுதான் 21ஆம் தேதியிலிருந்து முழுமையா பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாங்க சார். தொடர்ந்து எங்களோட பாடசாலை இப்பயும் சார் காலநிலை வந்து சீரற்ற காலநிலை தான் காணப்படுது. கூடுதலான மழை, அதோட பனி சார். இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு சமையலறையில வந்து சேதம் ஏற்பட்டுச்சு. அந்த சமையலறை சீர்திருத்த முடியாதனால தான் உணவு வழங்கப்படலை சார். இந்த விடுமுறை காலத்துல தரம் 11 பெற்றோர்களால எங்களுக்கு அந்த சமையலறை வந்து சுத்திகரிக்கப்பட்டு தாரேன் இருக்காங்க. அப்ப தொடர்ந்து சார் நாங்க பாடசாலை மேல விடுமுறைக்கு பின் ஆரம்பிக்கப்படுறதோட ஐயமிட்டு செயற்பாடுகளை சார் தொடர்ந்து நாங்க முன்னெடுக்கிற தயாராக இருக்கிறோம். அதோட சார் எமது பாடசாலையில மாணவர்கள் வந்து அவதியுற்ற நிலையில வந்து ஐயமிட்டு ரூபன் சார், முரளி சார், சிவனருள் அறக்கட்டளை ஊடாக சார் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொதிகளா இருக்கலாம் சார், இதர உதவிகளா இருக்கலாம், என்னைக்குமே இன்றியமையாதது. அது மட்டும் இல்ல சார், எங்களோட பிரதேசத்துல இருந்த மக்கள் வந்து உண்மையாலுமே சரியான பரிதாபப்பட்டாங்க. என்னன்னா பரிதாபப்பட்ட நிலையில இருந்தாங்க. எங்களுக்கு இருக்க 4 வழி தான் சார், 4 பிரதான பாதைகள் தான் இருக்குது. அந்த 4 பிரதான பாதைகளுமே மண் சரிவால பாதிக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து வசதிகளுமே இருக்கல. அவை எங்களுக்கு முதலாவது அரச நிறுவனம் கூட கிடைச்ச உதவினா போலீஸால தான் எங்களுக்கு உதவி கிடைச்சு. அது பிறகு ஏஜிஓபிஸால எங்களுக்கு உணவு வழங்க செயற்பாடுகள் இடம்பெற்றுச்சு சார். இதன் பிறகுதான் பாதைகள் வந்து ஓரளவு நடைபாதையா சீர் செய்யப்பட்ட பிறகுதான் மற்றவங்களும் வர தொடங்கினாங்க. ஆனா அதோட சார் உங்களுடைய உதவி எங்களுக்கு ரூபன் சேட தலையீடு ஊடாக சிவனருள் அறக்கட்டளையினுடைய டாக்டர் ஜெயமோகன் அவர்களுடைய உதவி ஊடாக சார் இன்றியமையாத பல்வேறு விதத்துல நீங்க வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு உதவி செஞ்சீங்க. அந்த அளவு எங்களுக்கு பல கோடி நன்றிகள். அதோட சார் அந்த பிள்ளைகள் வந்து கிரேட் 11ல படிக்கிற பிள்ளைகளும் அனர்த்த முகாம்ல இருந்துச்சுங்க. அந்த பிள்ளைகளால சார் வீட்டுகள்ல போயிட்டு இப்பயும் படிக்கல. இப்ப அவங்களுக்கு தற்காலிக கூடாரங்களை அமைச்சு கொடுத்துருக்க அரசால. அதுல இருக்கிற லைட் வெளிச்சம் போதாது. லைட் வெளிச்சம் போதாதனால அந்த பிள்ளைகள் அன்றுல இருந்து இன்னைய வரைக்கும் பாடசாலையில தான் தங்குறாங்க சார். ஆகவே தரம் 11 உள்ள எல்லா பிள்ளைகளுமே பாடசாலையில இரவுல தங்க வச்சு படிப்பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சார் ஒவ்வொரு நாளும் கால அட்டவணைப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் 2 ஆசிரியர்களும் வந்து அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு போறாங்க. இதுக்கு சார் யாதவன் ஐயா, சின்டெக்ஸ் ஹோம் உரிமையாளர் யாதவன் ஐயா அவர்கள் வந்து நேரடியாகவே அவங்க வந்து அவர்களுடைய உதவிக்கரத்தின் ஊடாக அந்த பிள்ளைகள் வந்து தற்பொழுதும் உணவுகளை உட்கொள்றாங்க. அதோட சார் யாதவன் ஐயாவுக்கும் இந்த சந்தர்ப்பத்துல பாடசாலை சமூகம் சார்ந்த எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். அதோட ரூபன் சார் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவு உங்களுடைய வழிகாட்டல் இருந்துச்சு. அந்த வழிகாட்டல் ஊடாகத்தான் எங்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் கிடைச்சு சார். உங்களுக்கு பல கோடி நன்றிகள் சார். தொடர்ந்தும் எங்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சார் கிளியரான முறையில் ஐயமிட்டு செயற்பாடுகள் இடம்பெறுங்க. நன்றி சார். நன்றி சார். உண்மையில நீங்கள் அது செய்கிற சேவையில வந்து உணவை நாங்கள் உண்மையில ஐயமுட்டு செய்யாட்டிலும் தேவை கருதி அந்த மாணவர்களுக்கு செய்யறது பெரிய விஷயம். அந்த மாணவர் ஓலவலுக்கான தயார்படுத்தலை செய்கிறீங்க, அதான முக்கியம் இப்ப இந்த காலகட்டத்தில். அதுக்கும் நன்றி சார். உண்மையில ரூபன் அன்மியூட் பண்ணணும். தொடர்ந்து இப்ப எங்களுக்கு ஒரு 1 hour முடிஞ்சிருக்கிறோம், இன்னொரு 15 minutes. ஆனா பாடசாலையில் உங்களோட கருத்து ஏதாவது பதிவு செய்யறேன்டா கொஞ்ச நேரம் செய்யலாம். இப்ப நீங்க பாடசாலை இப்ப ஐயமுட்ட தவிர்ந்த கலைக்கோணும் சொன்னீங்க கலைமகளா? வணக்கம் சார், நான் மடுக்கரை ஸ்கூல் டீச்சர். நன்றி மலர் டீச்சர். உன்னால அந்த ஐயமுட்டன் சுவனருள் நிதியை நாங்கள் ஒருங்கிணைச்சு அந்த திட்டத்தை தனியொரு ஆளா நீங்க ஒரு
லேடி டீச்சராக இருந்து நான் தெரியும் இவ்வளோ கஷ்டம். நீங்களே கடைக்கு போய் போல ஆட்டோவில் போய் பஸ்ஸில் போய் சாமானை வாங்கி ஆக்களை கொண்டு அந்த கிச்சனை திருத்தி பாத்திரங்கள் எவ்வளோ வாங்கி அதை செய்து முடிச்சதுக்கு உண்மையில சிறப்பான பாராட்டுகள் உங்களுக்கு. சொல்லுங்க. ஓமண்ணா, உண்மைக்குமே நான் உங்களோட வழிகாட்டல தான் இவ்வளவும் என்னால செய்ய முடிஞ்சது. ஆனா இப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னடா இப்ப பாடசாலையில கிச்சன் எல்லாம் முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நீட்டா இந்த சமைக்க பெற்றோர் சந்தோஷமா வந்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு செய்திருக்கிறீங்களா டீச்சர், எங்களுக்கு இப்ப சமைக்க உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு செய்து தந்திருக்கிறீங்க. நான் என்ன ஐயமுட்டனூடாக ரூவன் சார் இந்த உதவியோடு தான் சிவன் அருள் அறக்கட்டளை நிதியத்தினூடாகத்தான் இது செய்திருக்கு. இப்ப எல்லா பெற்றோருக்குமே இந்த கிச்சன் எப்படி திருத்தப்பட்டது, இந்த பாத்திரங்கள் எல்லாம் எப்படி வேண்டப்பட்டதுங்கிற விஷயத்த இப்ப அவளை மடுக்கிற இருக்கிற பெற்றோர் அவ்வளவு பேருக்குமே இப்ப தெரியப்பட்டுட்டு சார். நடத்தி சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். பாரு என்ன செய்யறாங்கன்ற விஷயமே தெரியாம இருக்கிறது பெற்றோருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா அப்ப ஐயமுட்டூடாக இவ்வளவு செயற்பாடு செய்யறாங்க. அப்ப நாங்களும் கொஞ்சம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்காக எங்களையும் நாங்க அர்ப்பணிக்கணும் என்று கொஞ்சம் உணர்வு ரீதியாக வந்து இப்ப செயல்பாடுல இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க தான் அண்ணா முதல் காரணம். மற்ற சிவன் அருள் அறக்கட்டளைக்கு நாங்கள் எங்களோட பாடசாலை சமூகமா நன்றியை கூறிக்கொள்ளணும். இப்ப பாத்திரங்களும் போதுமான அளவுக்கு இருக்குது. முதல்ல எங்களுக்கு பாத்திரங்கள் பெருசாக இல்ல. மற்றது வெள்ளத்தாலையும் நிறைய பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டன்னு நான் கேட்டதுக்காகத்தான் நீங்களும் சிவன் அருள் அறக்கட்டளையினூடாக எங்களுக்கு உதவிகளை செய்தீங்க. இப்ப பாத்திரங்களும் போதுமான அளவு இருக்குது. அதோட கல்வியில இந்த ஐயமுட்டன் நாள் நடத்தப்பட்ட எக்ஸாமும் பிள்ளைகள் பங்கு பெற்றினார்கள். பேப்பர் திருத்தி மார்க்ஸ் எல்லாம் கொடுத்தாது. இந்த முறை ஓயல் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். பிள்ளைகள் கொஞ்சம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாலும் இந்த ஓயல் எக்ஸாம் எழுதுறதுல நல்ல ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் இந்த முறை எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வருமென்று நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்றேன், நான் இந்த சாப்பாடு விஷயம் மட்டுமண்டு இல்ல, எங்களுக்கு மெயின் காரணம் எங்களுக்கு கல்விதான். அந்த மாணவருக்கே நான் இதைத்தான் சொல்லுவேன், எங்களுக்கு சாப்பாடு தாரது கல்விக்காக தான் தவிர பசிக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்ல. இந்த பிள்ளைகளும் இப்ப நல்ல ஆர்வம் சார், நல்ல ஒழுக்கம், நல்ல விழுமியங்கள், எல்லா பண்பாடோட இப்ப பிள்ளைகளும் கொஞ்சம் ஊக்கம், பெற்றோரும் எனக்கு இப்ப பரவாயில்ல. எல்லாம் உங்களோட வழிகாட்டல் தான். ஐயமுட்டனுக்கு முதல் நன்றி சார், எல்லாத்துக்கும் சமூகம் சார்பாக நன்றி. நன்றி மேடம். உண்மையில நாங்கள் வந்து ஐயமுட்டனுடைய செயல்பாடு வந்து ஐயமுட்டன் உங்களுக்கு பின்னுக்கு தான் நாங்க நிற்ப முடியும், முன்னுக்கு வர மாட்டோம். உண்மையில நீங்கள்லாம் உங்களை மேனேஜ் பண்ணணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் இப்படி செய்யொண்டு சொல்லுவோம். ஆனா அந்த செயலை நீங்கள் வெற்றிகரமா முடிக்கிறது உங்களோட கையிலான் இருக்குது. அந்த செயலை நீங்க வெற்றிகரமா முடிச்சு முன்மாதிரியா செய்யக்க அந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இதுல ஐயமுட்டுன்னு கட்டாயம் ஐயமுட்டுன்னு சொல்லி இருக்காட்டி நீங்க செய்ய மாட்டோம் என்ற அந்த நிலைப்பாடு மாறணும். நாங்கள் இனி இப்படித்தான் சரியா செய்வோம், அதைத்தான் ரூபன் விரும்புறது. ரூபன் என்னண்டா, எதையும் நாங்கள் தவறுகள் விடலாம். அடிக்கடி சொல்லுவேன், தவறுகளை நாங்கள் நியாயப்படுத்தக்கூடாது. ஆனா தவறுகளை நிவர்த்தி செய்து மேற்கொண்டு சரியான முறையில நாங்கள் தொடர்ந்து இயங்குறோம். அதை உங்களோட செயல்பாடு நீங்க பார்த்திருப்பீங்க. நன்றி மேடம். அடுத்தது இப்ப கை வைத்து கொண்டிருக்கீங்க சுதாரி மேடம், நீங்க. வணக்கம். வணக்கம் முரளியண்ணா, ரூபண்ணா. எங்களுடைய குடியிருப்பு கலை மகா வித்தியாலயத்துல ஒரே ஒரு தரம் உங்களுடன் கேட்டதுக்கு இணங்க உடனடியாகவே இதை செய்வதற்குரிய ஏற்பாடுகளுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கிறீர்கள். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு பொங்கலுடன் நாங்கள் இதனை மிக சிறப்பாக ஆரம்பித்தோம். முழுக்க முழுக்க பெற்றோருடைய பங்கு பெற்றுதலும் பழைய மாணவருடைய பங்கு பெற்றுதலும் இருந்ததை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். இரவு 8 மணி வரை வகுப்புகள் நடைபெறுவது மிக சிறப்பாக வினைத்திறனாக இடம்பெற்றது. பழைய மாணவர்கள் செய்திருந்தார்கள். இந்த இடத்தில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னென்றால் ஏறாவது தமிழ் மகா வித்தியாலயத்துல இருந்த அந்த 5 வருடமும் 100% மிக சிறப்பான ஒத்துழைப்பு. எங்களுக்கு விரலிகள் தந்திருந்தீர்கள், ஸ்மார்ட் டிவி தந்திருந்தீர்கள். அதே வேளையில் ஐயமிட்டு உணவையும் தந்து பிள்ளைகள் எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் திருப்பு முனையான ஒரு பெறுபேறு கிடைத்திருக்கிறது. அந்த பாடசாலையில் 9A சித்திகள் பெற்றிருக்கின்றார்கள். கணிதத்தை பொறுத்தவரையில்
விஞ்ஞானத்தை பொறுத்த 100 வீதமும் கணிதத்தில் 74 வீதமுமான சித்திகள் அந்த பாடசாலையில் கிடைக்கிறதுக்கு ஐயமட்டும் நிச்சயமாக ஒரு வேறாக இருந்து எங்களுக்கு உதவி இருக்கிறது. உயர்தரத்தில் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த பிள்ளைகள் நீங்க சாக்லேட் கொடுத்த பிள்ளைகள் அதில் பெரும்பாலான நான் நினைக்கிறேன் 8 பிள்ளைகளுக்கிட்ட பல்கலைக்கழகம் செல்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த செய்தியை கூறிக்கொண்டு குடியிருப்பு கலைமால் வித்தியாலயத்திற்கு நான் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி சென்றிருந்தேன். நவம்பர் முழுமையாக அந்த உயர்தர பரீட்சை டிசம்பரில் பெரிதளவு பாடசாலை நடைபெறவில்லை. ஜனவரி மாதம் பாடசாலை ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் பொழுது எங்களுக்கு சமையலறை கூட அந்த பாடசாலையில் இருக்கவில்லை. ஆகவே முழுக்க அதனை மிக வினைத்திறனாக நாங்கள் செயற்பட்டு பழைய மாணவர்களை கூட்டினோம், பெற்றோரை கூப்பிட்டினோம், பெற்றோருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினோம். ஆசிரியர்கள் உண்மையிலேயே மிகவும் எனக்கு நிச்சயம் பார்க்க முடியாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு தாங்களிடம் வந்து நின்று பிள்ளைகளுக்கு உணவை வழங்கி தாங்களும் பாடசாலை விட்ட பிறகு நின்று கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு பாடசாலையாக உருவாகி இருக்கிறது. இதற்கு எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அன்பினிய சகோதரர் முரளி அண்ணா, ரூபன் அண்ணா இருவருக்கும் எங்கேயோ இருந்து முகம் அறியாமல் உதவி கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் சிறந்த அழுத்தி இந்த பாடசாலைக்கு அதிபராக ஒரு சகோதரியாக உங்களுடன் பயணிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அண்ணா, நன்றி. நன்றி மேடம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நன்றி. நீங்கள் ஏற்கனவே மற்ற பாடசாலையில் செய்தபடியா உங்களுடைய செயல்பாடு வினைத்திறனாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற மாற்றங்களை நாங்கள் இல்லாட்டிலும் நடக்கணும் என்ற அந்த எண்ணக்கருவில செயல்படணும் என்று எதிர்பார்க்கிறோம். என்றால் நாங்கள் இருந்தால் தான் நடக்கும் என்று சொல்லக்கூடாது, அதுக்காண்டித்தான். ஆனால் எனவே உங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு மிகவும் திருப்தியும் நன்றியும். இந்த கருத்தை பகிரவனும். நேற்றைய நாள் நாங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி பத்திரம், பாடசாலை பரீட்சை அனுமதி பத்திரம் வழங்கியிருந்தோம். அதுக்கு நாங்கள் செய்த வேலை என்னவென்றால் குடியிருப்பு கலைமகள் வித்தியாலயத்தில் கற்ற ஒருவர் இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முதலாவது இந்து நாகரிக விரிவுரையாளர்ல பேராசிரியராக வந்திருக்கிறார் குணபாலசிங்கம் என்பவர். அவரை அழைத்து நேற்று கௌரவித்ததுடன் அவருடைய கைகளால் சான்று அனுமதி பத்திரம் வழங்கியதுடன் அவருடைய வாயால் இதுவரைக்கும் பாடசாலைக்கு தொடர்பு கொள்ளாதிருந்த நிலையில் அவர் இப்போது மட்டக்களப்பில் வாழ்கிறார். அவருடைய வாயாலேயே சொல்ல வைத்திருக்கிறோம், வாரத்தில் ஒரு நாளாவது நான் இந்த பாடசாலைக்கு வந்து கற்பித்தலை மேற்கொள்வேன் என்று. பேராசிரியர் பாடசாலைக்கு வந்து கற்பிக்காவிட்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணம். ஆகவே ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடு செய்வதற்கும் இந்த ஐயமட்டுனவருக்கும் இதை பற்றி கூறியிருக்கின்றோம். இன்னொரு விடயம், ஒரு பேராசிரியர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் 10 கிலோ அரிசியை வாங்கி அனுப்பியிருந்தார். இன்னொருவர், அவர் இந்த பாடசாலையில் படிக்கவில்லை, ஆனால் மாணவர்களுக்கு நிறைய செய்கின்ற ஒருவர். அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் பேராசிரியர்கள் உள் வருவது, அவருடைய பாதம் படுவது என்பது பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு இருக்கும். இதற்கும் வித்திட்டு இருக்கின்றது இந்த ஐயமட்டும் செயற்பாடு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி சகோதரர். நன்றி. நல்ல விஷயம். உங்களுடைய பாடசாலையில் இருந்து நல்லா வந்தவர்களை திருப்பி அழைத்து செய்வது முன்மாதிரியா இருக்கும் மாணவர்களுக்கு. அடுத்ததா இதுல அந்த கையெழுத்திலிருந்து உங்களுடைய பெயரை நீங்க சொல்லுங்க. வணக்கம். முரளி அண்ணா, ரூபன் அனைவருக்கும் வணக்கம். நான் பட்டதிருப்பு ஜெசிந்தால அதிபரா கடமையாற்றிய தர்மினி. என்னென்று சொன்னால், நான் புதிய பாடசாலைக்கு மாற்றலாகி சென்றாலும் என்னுடைய பாடசாலையில அனைத்து நடவடிக்கைகளையும் திறம்பட செய்து ஒரு நிலையில கொண்டு வருவதற்கு ஐயமுட்டன் பெரும் உதவி செய்திருந்தது. இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவிப்பதுடன் நான் தொடர்ந்தும் ஐயமுட்டனில் இணைந்து பயணிப்பேன். என்னுடைய புதிய பாடசாலையில் ஐயமுட்டின் செயற்பாடுகள் ஓலெவல் பரீட்சை செய்திருந்தேன். அந்த வகையிலே எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த ஐயமுற்றிலே என்னால் இயன்ற அளவு தொடர்ந்து பயணித்து நான் உங்களோடு தொடர்ந்திருப்பேன் என்பதை கூறி எல்லாவற்றுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி. வணக்கம். நன்றி.
தர்மினி மேடம், தொடர்ந்து நீங்க உங்களுடைய செயல்பாடு நீங்க எங்கெல்லாம் போய்க்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சார், சார். இதுல இப்ப அடுத்ததா இதுல வந்து இந்த ஆந்தனி அசிசி என்ற ஒரு நம்பர் முதல் கையெழுத்து கொண்டு இருக்கீங்க. வணக்கம் சார். நான் வவுனியா கருங்காலிக்குளம் ஜிடிஎம்ஸ்ல. சார் சொல்லுங்க சார். நீங்க அந்த பேரை போடைக்கு சொல்லுங்க சார். ஆமாம் சார், வணக்கம் சார். இந்த முறை இந்த உயர் எழுதுறாங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குண்ணா. அந்த உங்களால அந்த இதை நாங்க கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா கிளாஸ்கள் நிறைய நாங்க அரேஞ்ச் பண்ணி நடத்தக்கூடியதா இருந்துச்சு. 4 மணி மட்டும் கிளாஸ் எடுத்துனாங்கன்னா, பிறகு 6 to 9 மட்டும் எடுத்துட்டு இந்த 2 சேர்மார் வந்து எடுக்கிறாங்க. 2 பேர் அட்டெண்ட் போட்டு அப்படி எடுத்து இந்த முறை ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம். அதுக்கும் கூட இந்த உணவு திட்டம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன, இந்த தோட்டம் நாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி செய்வோம்னு பார்த்தது 2 தரம் ஜானம் வந்து எல்லாத்தையும் முடைச்சு போட்டேன்னா, இந்த பச்சை வீட்டு திட்டம் அது ஃபுல்லா அந்த முரடியை நான் வந்து பார்த்தவர். அது இப்ப எல்லாம் இப்படி மட்டமா கிடக்கு. அந்த ஜானம் அப்படி எல்லாம் உலாக்கி போட்டு போயிட்டு அது நாங்க மீள உருவாக்குறது. நான் விலையை தண்டைக்கு எங்களோட விலையை கழிப்படிப்பாளர் வந்து பார்த்தவர். அப்ப சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுக்க சொல்லி யானை வேலி அமைக்கிறதுக்கு. அப்ப இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ந்து நாங்க எங்களோட பாடசாலையில முன்னிட்டு பெருமை அடைகிறோம் சார். இது கட்டாயமாக ஒரு இவர்களது ரிசல்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறோம். கடந்த காலத்தை விட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறோம். இவ்வாறான செயற்பாட்டினை மேற்கொள்கின்ற உங்கள் இருவருக்கும் இறையாசிரியர் எப்போதும் கிடைக்கணும் என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம் சார். தெரியும், இந்த ஒரு எல்லா மாணவர்களையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கதைச்சிருந்தோம். நாங்கள் இந்த ஒரு எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளை சொன்னாங்க, நீங்களாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு பாப்போம் என்ன செய்யணும். அந்த 12-15 பேரை நாங்கள் மீட் பண்ணாங்களா? 12 பேர். நன்றி சார். தொடருங்க. அந்த யானை இதுகளை வந்து இப்ப இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்பினோம். அப்படியே கோரிக்கைகளை சரியான முறையில சரியான நேரத்துல கொடுங்க. என்னோட அரசாங்கம் இப்ப தங்கிட்ட இருக்கிற ஃபண்டை திருப்பி அனுப்ப முதல் ஏதாவது தேவைகள் இருந்தா செலவழிக்க விரும்பினோம். அதே மாதிரி அதை நீங்கள் கட்டாயம் இருக்கா உடனுடனே செய்து கொண்டிருங்க. கோரிக்கைகள் உடனே கொடுங்க. நன்றி சார். அடுத்தது மொரின், நீங்களே சொல்ல போறீங்க மேடம்? சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் விவேகானந்தாஸ் டீச்சர் கதைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த ஐயமிட்டு உணவு திட்டம் செயற்படுத்தி கொண்டு வாரீங்க. உண்மையாகவும் நன்றி. இப்ப எங்களுக்கு ஆசிரியர்கள் மிகவும் இந்த முறை ஓயல் எழுதுறாக்களுக்கு கணித பாடமும் சயின்ஸ் பாடமும் முழுமையா பரீட்சைகளை நடாத்தி புள்ளிகளை வழங்கியிருந்தாங்க. கணித ஆசிரியர் 100% எங்களுக்கு இந்த முறை பெற்று தருவதாக கூறியிருக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஐஎம்எட் வேலை திட்டம் எங்களுக்கு சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெறுறது. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உரிய நேரத்துல வழங்கி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு எங்களோட பாடசாலை சார்பிலையும் பிள்ளைகள் சார்பிலையும் பெற்றோர்கள் சார்பிலையும் நன்றிகளை கூறிக்கொள்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னா, தொடர்ச்சியா பொலித்தீன் பைகள் காலையில அந்த கடைகள்ல சாப்பாடுகள் வாங்கிட்டு வர்றதால தொடர்ச்சியாக பொலித்தீன் பைகள் பாடசாலைகள்ல எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்ப முற்று முழுதாக அதை இல்லாம ஆக்கி இருக்குது. பெற்றோர்கள் பாடசாலை உணவுக்காக எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனவரில இருந்து கொஞ்சம் எங்களுக்கு பிள்ளைகள் பொருட்கள் கொண்டு வந்தது மிக கொண்டு வரல. அதனால எனக்கு கொஞ்சம் இந்த முறை 23 ரூபாயாக வந்துட்டு ஒரு பிள்ளைக்குரிய செலவு. அப்படி வார டேர்ம்ல அதுக்குரிய பெற்றோர்கள் அழைச்சு நாங்க செய்யறதாக பேசி இருக்கிறோம். தொடர்ச்சி அவங்களோட சேவைக்கு நன்றி அண்ணா. 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்றேன். நன்றி மேடம். நான் உங்களுக்கு அந்த மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொன்னேன் ரவி சாரோட வரைக்கும் என்னண்டா, நாங்கள் உணவை கொடுப்பது என்பது பசியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கிறதுன்றது ஒரு விடயம். ஆனா அந்த சமூகத்தை இணைத்து கொடுப்பது என்பதுதான் எங்களுடைய அந்த கொடுக்க வழிகிட்ட வெற்றியா இருக்கும். அப்ப சமூகம் இணையாத போது அது எங்களுக்கு வெற்றி அளிக்காது. அது வந்து ஒரு சஸ்டைனபிளாகவும் இருக்காது. ஏன்னா அந்த சாப்பிடுற பயனாளிகள் வந்து அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள். அந்த அவேர்னஸை நீங்கள் கட்டாயம் செய்யும். ஒரு பாடசாலை 0வை காட்டுதுன்னா அந்த சமூகம், அந்த பிரதேசத்தை சேர்ந்த அந்த சமூக பிள்ளைகளை அந்த சமூகமே பார்க்குதுன்றான் உண்மை. அந்த ஒரு எண்ணக்கருவில தான் நாங்கள் பயணிக்கணும் ஒழிய யாரோ ஒரு வெளிநாட்டு உதவி செய்கின்ற நிறுவனம் எங்களுடைய சமூக பிள்ளைகளுக்கு உணவை கொடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்க கூடாது. இப்ப அது ஒரு பேசு பொருளாக பல இடங்கள்லயும் வருது. என்னன்னா, நாங்கள்
வெளிநாட்டவர்கள் இந்த சமூகத்தை கெடுக்கிறோம், சமூகத்தை உழைக்க வைக்க சிந்திக்க வைக்காமல் அவர்களை கையேந்த வைக்கிறோம் என்ற அந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் ஒரு காரணியாக இருக்கக்கூடாது என்கின்ற நான் வசனங்களை கவனமா பாய்க்கிறேன்னா நீங்க கூட நினைக்க கூடாது. இல்ல 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 நோக்கம் அதான் இருக்கணும். உங்களுடைய சேவையை நாங்க பாராட்டுறோம். ஆனால் கட்டாயம் நீங்கள் என்ன புதிய அதிபர் வரையில நினைக்கிறேன், நீங்கள் கட்டாயம் இந்த சமூகத்தை கூப்பிட்டு பெற்றோரை கூப்பிட்டு இந்த செயல்பாடு எங்களுடைய சமூகம் எங்களுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கதான் பிள்ளைகளுக்கும் அதுல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட பயணம் இருக்கணும் என்ற நாளைக்கு நாங்களும் சமூகத்தை கையேந்த வைத்துங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ள போகக்கூடாது நினைக்கிறேன். எனவே ரூபன் நீங்கள் ஏதாவது சொல்லலாம். நன்றி மேடம். நீங்க சொன்ன சரி, ஓகே, நன்றி சார். இந்திரகுமார் சார் அடுத்ததா சார் உங்களுக்கு நான் ஏற்கனவே நன்றி பதில சொன்னேன் சார். மீண்டும் மீண்டும் உங்களோட அந்த அனைத்த பணியில் நீங்க ஈடுபட்ட சேவைக்கு நன்றி சார். சரிங்க கலைங்க சார். நன்றி என்ன முரளி காலை வணக்கம். நன்றி எங்களோட ஐயமுட்டன் உணவு திட்டம் சீராக செயல்பட்டு கொண்டு போகிறது. நாங்கள் இந்த வருடம் கூட தைப்பொங்கல் நாளை தவிர சகல நாட்களையும் ஓஎன் மாணவர்களுக்கு கிளாஸ் வச்சிருந்தோம். அந்த பிள்ளைகள் வந்திருந்தாங்க. இருந்து நான் சில பதிவுகளை மேற்கொள்ளல. லீவு நாள் நடந்த உணவு கொடுத்த விடயங்களை நான் பதிவு செய்யாமல் மற்ற நாட்கள் பாடசாலை நாட்கள் நடந்த நாட்களை மட்டும் 3 நாள் அல்லது 2 நாட்கள் உணவு கொடுத்ததாக பதிவு செய்திருந்தோம். இருந்தும் பெற்றோர்கள ஒத்துழைப்பும் மற்றது எங்களை பழைய மாணவர்கள் கடைகளில் இருக்கிற பழைய மாணவர் முட்டை அரிசிகள் தருவார்கள். அவர்கள் ஒத்துழைப்பு, ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு, பல ஒத்துழைப்பு கூடாக இந்த செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டு வந்தோம். இறுதி நாள் நேற்று வெள்ளிக்கிழமை வரையும் மாணவர்கள் வந்திருந்தார்கள். ஓஎன் மாணவர்கள் 100% மாணவர்கள் வருகை தருவார்கள். அவர்களுக்கு நாங்கள் இறுதி நாள் வரையும் நல்ல உணவு வழங்கி அனுப்பியிருந்தோம். மற்றது திக்வா புயல் நேரம் கூட பல இடங்களுக்கு போய் செய்வதற்கு ரூபண்ணன் மிக மிக உதவி செய்திருந்தார். அந்த கடினமான சூழ்நிலையும் கூட பல லட்சியங்களை செலவழித்து அதை சிறந்த முறை நேர்மையான முறையில் சிறப்பாக செயல்படுவதற்கு ரூபண்ணன் ஒத்துழைப்புடன் பல இடங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மிக்க நன்றிகள் என்ன. எப்போதும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி என்ன. நன்றி சார். இல்ல ஒரு பதவி திருத்துங்க சார். எனக்கு எந்த நன்றி சொல்றேங்க சார். நான் எதுவுமே செய்யல சார். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அங்க வந்தாட்டுக்கு உங்கள்ட்ட தந்தேன் சார். இல்ல எனக்கு நன்றி சொல்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ இல்ல எந்த விதமான இடமும் இல்லை. ஐயமுட்டு அழைப்பு சார் அடையாளம் இருந்தது. ஐயமுட்டுன்னு சரியா செய்யமாட்ட நம்பிக்கையை நாங்கள் கட்டி வளர்த்திருந்தோம். அந்த அமைப்பின் அடையாளத்தை நான் ஒரு மாத்திருந்தேன் சார். அவ்வளவுதான் நான் செய்த பணி சார். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி வாங்க இடத்தை கொண்டு தந்து விட்டேன். அவ்வளவுதான் சார். சின்ன விஷயம். நன்றி. நன்றி சார். நன்றி. இந்த இடத்துல அந்த கோட்டக்கல்வி அதிகாரிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. உங்களோட பயணித்தாரே ஒரு கோட்டக்கல்வி அதிகாரி டீம் அவர் டீச்சர்ஸும் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க சார். நீங்க போற பாதையில பார்க்க எங்களுக்கே பயமா இருந்தது. வீடியோ கணவருக்கு சேவ் பண்ணினாங்க சார். நீங்க இந்த ஆட்டோல போய் குட்டியானையில போய் எல்லாம் முறிஞ்ச மரங்களுக்காக படங்கள் கணவர் சேவ் பண்ணியிருந்தேன். உங்களை நீங்கள் செய்த சேவை அளப்பே சார். மழை பெய்ய மழைக்க போனீங்க என்ன சார்? மழை கடும் மழை கடும் குளிர் மழை மரங்கள் முறிஞ்சு ரோட் சீர் இல்ல இந்திரகுமார் சார். இதுல நாங்கள் உங்களை ஐயமுட்டினுடைய உணவு செயல்படுத்த ஒரு பாடசாலை தொடர்ச்சியாக இப்ப உணவு செயல்பாடுகளை பழைய மாணவர் மூலமாக மிகவும் வினைத்திறனாக செய்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையை இந்திரகுமார் சார் இப்ப எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறீங்க. நாங்களே உங்களைத்தான் நாங்கள் பாடசாலைகள் செய்ய முடியாது என்று சொல்கிற போது உங்களைத்தான் அனுப்ப போறோம். ஏன் செய்ய முடியாது என்றதை நீங்கள் இனி சொல்லலாம். முந்தி எனக்கு நீங்க சொல்ற அதே வசனங்களை இப்ப மாறி சொல்ல போறீங்க. இல்ல செய்யலாம். சரியா சார்? நன்றி சார். நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெகு விரைவில் நிறைவேறும். நன்றி. நன்றி. வேற யாராவது அதிபர்கள் உங்களுடைய கருத்துகள் தெரிவு செய்ய விருப்பம் என்றால் செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் இந்த வாசிப்பு திறனை அதிகரிப்பதில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுல ஞானசேகரன் சார் வாரணும் டக்குன்னு. அப்ப சார் இந்த நாங்கள் இனி அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துட்டோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனா பிள்ளைகளோட வாசிப்பை நீங்கள் கட்டாயம் கூட்டினாத்தான், எழுத வாசிக்க தெரிஞ்சாத்தான் பிள்ளைகளுடைய
அவருடைய என்னன்னு சொல்றா இது கூடிக்கொண்டிருக்கும் என்ற ரிசல்ட்ஸ் ஆனபடியா நல்ல மாறுவார்கள் வாசிப்பதால் மனிதன் பூரணமடைவான் என்கின்ற அந்த எண்ணக்கருக்களை உங்களுடைய அசம்பிளியெல்லாம் இப்பவே நீங்க சொல்லி பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்க. அதோட நன்றி சார். அடுத்தது ஞானசரன் சொல்லுங்க சார். சார் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சார். உண்மையாலும் சார் எங்களுக்கு ஐஎம்இட் அதிகமான உதவிகள் கிடைக்குது சார். அதுவும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்குது சார். கடைசி சந்தர்ப்பத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ரூபன் சார் தொடர்பு கொண்டு சார் உங்களோட சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டபோது உண்மையிலும் சார் அவர் நம்ம மேல இந்த ஐஎம்இட் அமைப்பு வந்து எங்க மேல கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை சரியா செய்யணுங்கிறதுக்காக அந்த டைம்ல வந்து சரியான உதவியை சரியா கொண்டு சேர்த்தோம் சார். உண்மையிலுமே சார் மிக்க நன்றி சார். என்னன்னா சார் ஒரு பயம் ஒன்று இருக்கும் சார். உங்களோட அமைப்பினூடாக ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது சரியா செய்யணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் சார் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவு நேர்த்தியா செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க. அப்ப அதனால பொறுப்புகள் வந்து அதிகரிக்குது சார். அதனால எங்களோட செயற்பாடும் சார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நேர்த்தியாக்கப்பட்டிருக்கு சார். அழகா செய்துட்டு போறோம். அதுல என்னன்னா கவலை ஒண்ணுன்னா சார், ஸ்கூல்ல வந்து அந்த ஐஎம்இட் உணவு வழங்குற வேலை திட்டம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருச்சு சார். கட்டாயம் சார் விடுமுறைக்கு பிறகு அதை சரியா சீர் செய்து அழகா செய்துட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு சார். அடுத்து இந்த வாசிப்பு சம்பந்தமா சொல்லியிருந்தீங்க சார். நமக்கு இந்த ஜஃப்னாவில இருந்து சிறகுகள் அமைப்பினூடாக புக்ஸ் கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தாங்க சார். நீங்க அதை சொல்லும் போதே சார் ஒரு ஐடியா வந்துச்சு. நமக்கு ஒரு 200 புக்ஸ் மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க சார். அப்ப சகல மாணவர்களுக்கும் கொடுத்து இந்த வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு அது உதவியா இருக்கும் சார். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டு தான் சார் இருந்தேன். இப்ப நீங்க ஒரு ஐடியா சொல்லும் போது சார் அதை சிறப்பா செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு யோசனை வந்திருக்கு சார். மேலும் சார் இந்த பரீட்சை சம்பந்தமா எமது வலயம் வந்து சார் சிங்கள வலயமா இருந்தாலும் சார் 12 பாடசாலை இருக்கு சார். அதுல 8 பாடசாலை தான் சார் O level. அப்ப அந்த எக்ஸாம் செய்தது சம்பந்தமா நம்ம வலயத்துல பேசினாங்க. சிறந்த முறையில வந்து இந்த பேப்பரை கொடுத்து அட்மிஷனை கொடுத்து எக்ஸாம் செய்துட்டு போறது உண்மையாலும் அந்த அமைப்புக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு நம்முடைய கோட்டை கல்வி பணிப்பாளர் சொல்லியிருந்தார் சார். உண்மையாலும் சார் அழகா செய்துட்டு போறோம். வளமையா எந்த ஸ்கூல் மட்டும்தான் சார் அதுல இணைஞ்சிருந்துச்சு. இந்த தடவை எமது வலயத்துல 8 பாடசாலை இணைக்கப்பட்டு சார் இந்த எக்ஸாம் சரியா செய்துட்டு போயிருந்தாங்க சார். அதோட செமினார்கள்லையும் அதிகமான மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க. என்னன்னா சார் நமக்கு அந்த கவரேஜ் பிரச்சனை அப்படி சில சிக்கல்கள்னால முழுமையா மாணவர்கள் ஈடுபடாட்டியும் ஓரளவு பகுதி அளவுல மாணவர்களை ஒரே இடத்துல இணைச்சி அப்படி செய்யக்கூடியதா இருந்துச்சு சார். நானும் பாடசாலையில எல்லா மாணவர்களையும் எடுத்து செய்வேன்னு பார்த்தேன் சார். அந்த மாதிரி பாடசாலையில கவரேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால செய்யல சார். ஆனா எதிர்வரும் காலங்கள்ல இதை சிறப்பா செய்துட்டு போவோம் சார். உண்மையால எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கட்டாயம் செய்துட்டு போவேன் சார். நன்றி சார். நன்றி சார். எங்களுடைய இந்த வாசிப்பு சேலஞ்ச், இந்த ரீடிங் சேலஞ்சை பாடசாலைகளுக்கு போய் மானிட்டர் பண்ற சில வேலைகளை நாங்கள் சிறகுகளுடன் தான் செய்கின்றோம். சுஜீவன் எங்களுடைய தொடர்பில் கடந்த 10 வருஷமா இருக்கிறார்கள். உங்களோட பாடசாலையுடைய பேரை நாங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க சுஜீவனாக்களுக்கு. எங்கே எல்லாம் போய் எந்தெந்த இடங்கள் மிகவும் கஷ்டமான இடங்களோ அங்கொண்டே புத்தகம் கொடுக்குறதில்ல. அதெல்லாம் நான் இந்த டீம் உங்கள்கிட்ட வந்தவன். இப்போ எங்களுடைய தொடர்ச்சியான அந்த வாசிப்பு இதில் வந்து சிறகுகள் எங்களுடன் இணைவார்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த மேன் பவர் காணாது. அப்போ எங்களுடைய செயல்பாடுகளை கிராமங்களில் போகிறதுல சுஜீவனுடைய அந்த சிறகுகள் அமைப்பினுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து சில வேளை விசிட் பண்ணுவார்கள் எல்லா இடங்களும். நன்றி, அதை நீங்கள் சொன்னதுக்கும் அவருடைய ஒத்துழைப்புக்குமா நன்றி சார். நன்றி ரூபன். அப்போ நான் மீட்டிங்கை முடிப்போம் இன்றைக்கு. ஏன்னா இதுல கடைசியா நாங்கள் இப்ப ஒரு முக்கியமான உங்களிடம் இருந்து கேட்கிறது, எங்களுடைய அந்த QTM குயிக் டெஸ்ட் மேக்கரை வந்து எப்படி வினைத்திறனாக பாவிக்கலாம் என்கின்ற சம்பந்தமான உங்களுக்கு இருக்கிற கேள்விகளையோ அல்லது இது எப்படி நாங்கள் பாடசாலைகள்ல பாவிக்கலாம் அல்லது எப்படி நாங்கள் ஒரு குரூப்பா சேர்ந்து பாவிக்கலாம், இதுல ஜியாமிஸ் இருந்தீங்கன்னா அட்வைஸ் தரலாம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு குரூப்புகளாகி கேள்விகளை கூட லோட் பண்ணி, ரவிசங்கர் உங்களுக்கு எப்பவுமே ரெடியா இருப்பார். உங்களுடைய வினைத்திறனா செய்தால் நாங்கள் அழகு பரீட்சைகள் கியூஸ்கள் எல்லாம் வைக்கலாம். அதுக்குரிய தேவைகள், அதுக்குரிய கேள்விகள், அதுக்குரிய விளக்கங்களை நீங்க ரவியோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆனா நான் விரும்புகிறோம் இந்த வார டேர்ம் நீங்க பாடசாலை தொடங்கிக்க இந்த QTM ஃபோக்கஸ் பண்ணுங்க.
நாங்கள் அதுக்கிடையில கொஞ்சம் இன்னும் வினைத்திறனாக்கி அலகுகளுக்கானதாக மாற்ற பார்க்கிறோம். அதுல உங்களோட ஆசிரியர் சயின்ஸ் மேத்ஸ் டீச்சருடைய ஹெல்ப் தேவைப்படும். அந்த நேரம் நீங்களும் சேர்ந்து நாங்கள் செய்வோம் இதை. நன்றியா? நன்றி எல்லாருக்கும். இதுல ரவி ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல இதுல வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே ரவி கேட்கலாம், மியூட் பண்ணப்பட்டு. இல்ல மியூட்ல சவுண்ட் வேற இல்ல. ரவி என்ன சொல்றாருன்னா இப்ப இதுல ஃபீட்பேக் தான் கூட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணி பெட்டரா ஃபீட்பேக் பெட்டரா. இந்த 2 கிழமை லீவுக்குள்ள 7 மணி நேரம் செய்து பாருங்க சில விஷயங்கள். என்ன வெளிப்படையா சொன்னா நாங்க 3 பேரும் அந்த அகாடமி ஃபீல்டுக்குள்ள இல்ல, நீங்களாம் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதிபர் ஆசிரியர் நீங்களாம் நாளாந்தம் அந்த கல்வித்தோட பயணிக்கிறாங்க. அப்ப நாங்கள் வந்து வெளியில இருந்து என்னதை கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேரை கொண்டு வந்தாலும் அதை சரியான வழியில கல்வி திட்டத்துக்கு அமைஞ்ச வகையில கொண்டு போறதுக்கு உங்களோட ஆலோசனை உங்களோட வழிகாட்டுல தான் தேவை. என்னென்ன பாடம் முக்கியம், என்னென்ன சிக்கல் இருக்கு, நீங்க மாணவர் மட்டத்துல இருக்கிற தகவலை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க அதை கரெக்ட் பண்ணிட வேண்டாம், அதை இலகுவா பயன்படுத்தலாம். அது ரவிக்கும் உதவியா இருக்கு. வேண்டாம் நாங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிடுறோம், நீங்க எல்லாம் சொல்ல வேணும் எங்களுக்கு. இப்போ நாங்க ஒரு அவுட்லைன்ஸா போட்டிருக்கிறோம், நீங்க சொல்லுங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. அண்ணா வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன என்னுடைய அறிவு கட்டிய விடயம் என்னென்றால், ஒவ்வொரு பாடசாலையிலேயும் பரீட்சை குழு ஒன்று இருக்குது. அந்த பரீட்சை குழுவில நாங்கள் ஒவ்வொரு தவணையிலேயும் பரீட்சைக்கு வினாத்தாள்கள் வகுப்பறையில பாட மட்டத்துல டீச்சர்ஸ் எடுத்து தர்றத நாங்கள் எல்லாரும் அதை பரீட்சை குழுல கொடுத்துத்தான் அதை பிரிண்ட் எடுக்கிறது, பிள்ளைகளை கொடுக்கறது, இந்த செயற்பாடு செய்யறோம். அந்த டீச்சர்ஸ் நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தா அவர்களே நேரடியாக அதுல ஒருவர் நிச்சயமாக கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலைமை கொண்டவராக இருப்பார். அத்தகைய ஒருவரை நாங்கள் நினைக்கிற பொழுது அவர் நேரடியாக இதுல தொடர்பட்டு பரீட்சை தாள்களை இதுல போட்டு செயற்படுத்துறதுக்கு கூடிய உதவி கிடைக்கும். ஒவ்வொரு பாடசாலையிலும் இருக்கிற அந்த பரீட்சை குழுவை நாங்கள் குழுவில் இருக்கிற ஒரு பொறுப்பாசிரியரை நாங்கள் நினைக்கிறதனூடாக இத இன்னும் வினைத்திறனாக மேற்கொள்ள முடியும்ன்றது என்னுடைய சிறிய ஒரு கருத்து. நல்ல ஒரு கருத்து. நீங்கள் ஏனென்றா இப்ப ஏற்கனவே உங்களோட பாடசாலைகள்ல நீங்கள் எக்ஸாம் வைக்க அந்த ஆசிரியர் அந்த பரீட்சை குழு ஏதோ ஒரு விதத்துல கேள்வி பேப்பர்ல வச்சுதான் கேள்வி செய்யறீங்க. அப்ப உண்மையில அந்த கேள்வியில நீங்க எடுக்க ரவியோட சேர்ந்து நீங்கள் அதையும் ஒரு குரூப்பா லோட் பண்ணினா உங்களுக்கு அந்த சிஸ்டமே உங்களுக்கு ஒரு பேப்பரை ஜெனரேட் பண்ணுன்றது என்னுடைய கருத்து. அப்ப நீங்க சொன்ன சஜஷனும் எங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்குன்னு நினைக்கிறோம் ரவி. ஓகே, அப்ப அடுத்தது கடைசியா நாங்கள் இந்த இப்ப தற்போது நாங்கள் வடமாகாண பாடசாலை, நான் வடமாகாணத்தில் நிற்கிறபடிய வடமாகாண பாடசாலைகளுக்கு இந்த வகையான செய்திருக்கிறோம். அந்த விதத்துல இன்றைக்கு எங்களோட சகல எல்லா பாடசாலைகளையும் சேர்ந்த எல்லா விலையங்களும் இந்த வடமாகாண விலையங்கள்ல இருக்கிற எல்லா சட்டிமாரும் இன்றைக்கு என்ன மீட் பண்ணினோம். இப்ப நாங்கள் இந்த வாசிப்பு சவாலை பற்றின விளக்கத்தை நாங்கள் இப்ப கொடுக்க போறோம் எல்லாருக்கும். சட்டிமாருக்கு, ஜோனல் ரெக்டர்ஸுக்கு வடமானம். இதை நாங்கள் தொடர்ந்து கிழக்கு மாநிலத்துக்கும் அப்கண்ட்ரிக்கும் செய்வோம். நன்றி. நன்றி. ரூபன் ஏதாவது சொல்லணும்னா முடிப்போம். ஓகே, அப்ப உண்மையில இந்த ஒன்றுகூடல்ல இந்த வேடத்தின் முதலாவது ஒன்றுகூடல்ல இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன்பிரிமிகள் எல்லோருக்கும் ஐயமுடன் சார்பிலையும் ஐயமுடைய தொழில்நுட்ப பிரிவின் சார்பிலையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். பழமை போல ஒன்றுகூடல் மாதாந்தம் 2வது வாரம், அடுத்த வாரம் வருகிற கணக்கறிக்க வாரம் 2 வாரம் முடிய அதை தொடர்ந்து வருகின்ற வாரம் மாதாந்த ஒன்றுகூடலாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம். மீண்டும் உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரோம். நன்றி.